பிபிஏ ஸ்பீட்கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதான நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, மே மாதம் 4ஆம் தேதி துவங்கப்பட்ட நமது திட்டம் துவங்கும் போது எந்த அளவில் இருந்தது, இன்று எந்த அளவில் நாம் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்போம். அதற்கு உதாரணம் நேற்று அதிகாலை நடந்த ஸ்பீடு கிரிப்டோ அபிஷியல் ஓபனிங். தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த இணைய வழி கூட்டங்கள், அதிலும் குறிப்பாக காலை நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த 100% டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, இந்த திட்டத்தில் என்ன நடந்து கொண்டுள்ளது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்த கட்ட நோக்கம் என்ன என்பதை பற்றி நாம் இந்த காலை பொழுதில் நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம், ஒரு நேரம். இந்த நேரத்தை நாம் அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொண்டு பிபிஏ ஸ்பீட்கேஷ் திட்டத்தில் நாம் பயணிக்கும் போது நாம் நமது செயல்பாடுகளை எந்த அளவிற்கு இங்கு செலுத்துகிறோம் என்பதை பற்றியும், நாம் நமது அணியில் எவ்விதமாக ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு தகவல் கொடுத்து நமது அணிக்கு உதவி செய்து அவர்களையும் நம்மோடு இணைத்து நாம் அழைத்து வருகிறோம் என்பதை பற்றியும், இந்த சிஸ்டத்தில் நமக்கு புரியாத விஷயங்கள் என்ன என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தினை நாம் அனைவரும் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். சரியாக 6 மணி அளவில் ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த திட்ட விளக்கம் நடைபெறும். எனவே இன்றைய கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய நண்பர்கள், இன்று சனிக்கிழமை என்பதனால் அனைவரும் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இந்த காலை பொழுது கூட்டத்தினை வழிநடத்தி தொகுத்து வழங்க தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதைத் தொடர்ந்து இன்றைய காலை பொழுது கூட்டத்தில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய அணித்தலைவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஸ்பீட்கேஷ் சிஸ்டத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க எள்ளுன்னா எண்ணெயா நிக்கணும். ஒரு சாதாரண நபருக்கும் அந்த சாதாரண நபரை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய லீடருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நாம் யார் என்பதை அடுத்தவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். நாம் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஆற்றல் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் யார், இந்த திட்டத்தில் எனது பங்களிப்பு என்ன என்பதை நாமாக முன்வந்து இங்கு வெளிப்படுத்த வேண்டும். தொடர்ந்து சேலத்தை சார்ந்த திரு பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் அவர்களை அழைக்கிறேன். ஈஸ்வரன் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய காலை பொழுது கூட்டத்தை நீங்க அப்படியே வழிநடத்தி கொண்டு வாங்க. இன்று சனிக்கிழமை என்பதனால் அனைவரும், நேற்று புதியதாக இந்த சிஸ்டத்தில் இணைந்த நண்பர்கள் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணி கருத்துக்களை பகிரலாம். ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த சந்தேகத்தை மட்டும் கேட்கலாம். இல்ல நம்ம சந்தேகம் கேட்பதற்காக காத்து கொண்டு இருக்கும்போது நமக்கு முன்பு பேசிய அந்த அணி தலைவர்கள் நமக்கான விடையை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நாமளே ஹேண்ட் லோ பண்ணிக்கிறலாம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் நமக்கான இலக்கு என்ன என்று பார்த்தால் இந்த ஊட்டி அச்சீவர். அதற்கான தேதி நேரத்தை தள்ளி போடவும் மாற்றி அமைக்கவும் வாய்ப்புகள் இல்லை என்று தலைவர்கள் கூறிவிட்டார்கள். எனவே இந்த மாத இறுதிக்குள் நமது நேரடியில் 12 நண்பர்களுக்கு இந்த வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்து நாம் ஊட்டி செல்வதற்கான ஒரு தகுதியான நபராக நாம் வர வேண்டும். அதை நாம் அனைவரும் கருத்தில் கொள்ளலாம். தீபாவளி ஆஃபர் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது நமது நேரடியில். இப்போ அது வழக்கத்துல இருக்கு. அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் அதற்கான நேரம்.
நமது நேரடியில் ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் 15 நண்பர்களை நாம் புதியதாக இணைத்திருக்க வேண்டும். அந்த 15 நண்பர்களும் வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்திருக்க வேண்டும். நம்ம 2வது லெவல்ல 175 நண்பர்கள் வேலட் ஆக்டிவேஷனோட ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைஞ்சிருக்கணும். நமது நேரடியில் 15 நண்பர்கள் இணைந்திருந்தால் நமக்கு 3000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கேஷ் வவுச்சர். 2வது லெவல்ல 175 நபர்கள் இணைந்திருந்தால் 2 கிராம் தங்க காசு நமக்கு பரிசாக கிடைக்கும். இந்த வாய்ப்பினையும் நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு நினைவுபடுத்துகிறேன், இந்த கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய லீடர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வெல்கம் சார், பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார், வெல்கம். வணக்கம் சார். வணக்கம். பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான இந்த அதிகாலையில் இந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, ஐயா ஜி.கே. சாமி சார் சொன்னாரு, சில விஷயங்களை ஒருத்தருக்கு சொல்லுவோம், ஒரு சிலருக்கு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அதன் அடிப்படையில இந்த 40 லெவல் பற்றியும், இந்த நேற்று நடந்த கிரிப்டோ லான்ச் பற்றியும், ஆக்டிவேஷன் பற்றியும் சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தாலும், அதே இந்த ஊட்டி அச்சீவர் பண்ணக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், இந்த அச்சுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க அனைத்து உறவுகளும் உங்கள் சந்தேகங்களை இதன் வாயிலாக தெரியப்படுத்திக்கலாம். அதுக்காக ஆண்ட்ரைஸ் பண்ணியிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் வரவேற்கத்தக்க விஷயம். முதலாவதாக நம்ம அரக்கோணத்தை சேர்ந்த ராமலிங்க ஐயாவுக்கு அன்மிட் தரேன். ஐயா, நீங்க அன்மிட் பண்ணி பேசிக்கலாம். ஐயா வாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா, பேசலாங்க. அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். இது பாத்தீங்கன்னா நான் சந்தேகத்தாக பண்ணல, நேற்று நடந்த நிகழ்வை பிபிஎஸ்பி கிரிப்டோ பத்தி நேற்று நான் அதாவது புதிய நபரை ஏற்கனவே இணைந்து 2 நபர் கூட கொடுக்காத நபரை சந்திக்கிறதுக்கு போனேன். அவங்களாண்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவரு கூட வந்த ஒரு நண்பர் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் செஞ்சுங்கிறாரு. அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அது வெளிப்படையாக சொல்றேன், பெல்டெக்ஸ் அவங்க பண்ணிக்கிறாங்க. அதுல நான் 6.5 லட்சம் போட்டேன், 4 மாசம் ஆச்சு, மாசம் 22,000 வருது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப நான் எடுத்து சொன்னேன், எங்கேயே எதுவுமே 6 லட்சம் போட்டு நீங்க காத்துங்கிறீங்க, என்ன இதுல 1 லட்சம் இருந்தா 20 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து நீங்க இந்த மாதிரி இவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்முடைய திட்டத்தை எடுத்து சொன்னேன். அவங்க உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டாங்க. நம்பரை வாங்கிக்கின்னு கண்டிப்பா நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2 நபர் கூட போடாத என்னுடைய நேரடியில் இணைந்த அந்த நபர் என்ன சொன்னாரு, நான் கண்டிப்பா 100 பேர் இதுல இணைக்கிறேன், நான் வரும் பஞ்சாயத்து தேர்தலில் நான் நிக்க போறேன், 100 பேருக்கு இதை இணைய வச்சு அவங்க மூலியமா நம்மளுடைய நல்லதே நடக்கும், சமூக நல அறக்கட்டளை மூலியமாவே நான் மனு தாக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இதை கொண்டு போக போறேன் அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி ஒரு 3 பஞ்சாயத்தை நான் தலைவராகிறதுக்கு நான் பேசி வச்சிருக்கிறேன். இது சந்தேகத்தோட இல்ல, அதாவது நம்பிக்கையோட செயல்பட்டா எந்த ஒரு முடிவும் நல்லதாக நடக்கும் அப்படின்றத நான் நம்பிக்கையோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உயிருள்ளவரை இந்த பிபிஎஸ் கேஸ்ல பயணிச்சு நான் மக்களுக்கு நன்மை செய்து நன்மை பெறும், பிறர் வாழ வைத்து வாழணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முன்னோடி தலைவர்கள் இதற்காக கண் தூங்காமல் எந்த அளவுக்கு பாடு பண்றாங்கன்னு நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதனால இந்த திட்டத்தை அடிமட்டத்தில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் கொண்டு போய் அவர்கள் உயர்வடைய நம்ம உறுதுணையா இருக்கணும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன இது, எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனவங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் முதல்ல கேட்பாரு. ஏன்னா எந்த நேரமும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் எம்ஜிஆருக்கும் நம்முடைய முன்னணி தலைவருக்கும் உள்ள ஒரே எழுத்து, ஒரே வித்தியாசம். எஸ்ஜிஆருக்கும் எம்ஜிஆருக்குள்ள வித்தியாசம். அந்த மாதிரிதான் ஒவ்வொருடைய உணர்வும் புரிந்து கொண்டு நமக்காக பாடுபட்டு இருக்கின்ற அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து கை கொடுப்போம் என்று உற்சாகத்தோடு அனைவரும் உத்வேகத்தோடு பயன்பெறுவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி ஐயா, நன்றி. ஒரு டீம் லீடர் எப்படி கட்டமைப்போட நடந்துக்கணும் அப்படிங்கிற செயல்முறையை தெளிவா அவருக்கு நீங்க புகட்டி இருக்கிறீங்க.
மிக அருமையான விஷயம். அதுக்காக இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அடுத்ததாக சேலம் செல்வராஜ் ஐயா அவர்கள் பேசுறதுக்கு அழைக்கிறேன். ஐயா, நீங்க அன்மிட் கொடுத்திருக்க உள்ள வாங்க ஐயா. அனைத்து ஸ்பீட்காஸ்ட் உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கம். உலகமெல்லாம் நம் தமிழ் மக்கள் வணிகம் செய்து சம்பாதித்த அந்த காலம், உலகத்திற்கே வருமானத்தை உருவாக்கக்கூடிய வியாபாரத்தை கற்றுக் கொடுத்த தமிழ்நாடு தான் இன்று உலகத்திற்கே நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மூலமாக இந்த வணிகத்தை எடுத்துச் செல்ல இருக்கிறது. அதை எண்ணும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரையும் சம்பாதிக்க வைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற இந்த கொள்கையிலே உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் உண்மையிலேயே வரப்பிரசாதம் என்றே நான் கருதுகிறேன். அல்ல குறையாத இந்த அமுத சுரபியை அனைத்து உலகுக்கும், அனைத்து நிலை மக்களுக்கும் கொண்டு செல்வதில் நாம் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் ஆசிரியர் சமுதாயத்தை அவர்களுடைய பணப்பிரச்சனையை, இஎம்ஐ பிரச்சனையை, கடன் பிரச்சனையை தீர்த்தே ஆக வேண்டும். அதற்கு நான் அவர்களோடு இணைந்து பேசிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். முதலில் நம்ப மறுக்கிறார்கள், ஆனாலும் கண்டிப்பாக வந்தே தீர்வார்கள். ஏனென்றால் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தை அவரிடம் காட்டும் பொழுது, அது இந்த ஸ்பீடு கிரிப்டோ என்ற அற்புதமான இந்த படைப்பு நம் வருமானத்தை அள்ளி கொடுக்கும் பொழுது, அதை மற்றவர்கள் காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக எங்கிருந்தாலும் ஓடி ஒளியக்கூடிய மக்கள் கூட நம்மோடு இணைந்து விடுவார்கள் என்பதை நான் தெளிவாக விளக்கி கூறுகின்றேன். மிக அருமையான திட்டம். நான் இப்பொழுது ஒவ்வொருவரையும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அருமையான வாய்ப்பு என்று சொல்லுகிறார்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வந்து விடுவார்கள். இப்பொழுது கிரிப்டோவிலே நாம் இப்பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறதுனால இந்த கிரிப்டோவிலே இன்று கூட 2 நண்பர்கள் இணைகிறார்கள். இன்னைக்கு அமௌண்ட் கட்டி இந்த கிரிப்டோ யூஎஸ்டி வாங்க இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன். மேலும் அனைவருக்கும் இந்த பேசுறதுடைய கருத்தை கூற வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதனால நான் இன்று சிறிதாக பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நன்றி ஐயா, அருமையாக சொன்னீங்க. ஒரு ஆசிரியர் எந்த அளவுல இருக்கணும் அப்படிங்கறத இதன் மூலியமா நீங்க விளக்கி இருக்கீங்க. மகிழ்ச்சியான தருணம். நன்றி ஐயா. அடுத்ததாக ராஜேஷ் சொல்யூஷன் ஐயா அவர்களை அன்மிட் கொடுக்குற உள்ள வாங்க ஐயா. ஐயா பேசுங்க ஐயா, ராஜேஷ் சொல்யூஷன் ஐயா. ஐயா உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்துருக்கு வாங்க ஐயா. சரி, அடுத்ததாக ஜீசஸ் சார். சார் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கு, நீங்க பேசுவாங்க. AGSPR ஜீசஸ் சார். சார், மதுல இருந்து ஜெயஸ்ராஜ் பேசுறேன். சார் கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஓகே சார். நாங்க சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 நபர்களை கிரிப்டோல நான் இணைச்சிருக்கிறேன். மேற்கொண்டு எல்லார்ட்டையும் இந்த கிரிப்டோவுடைய அருமை பெருமைகளை கண்டிப்பாக கூறிக்கொண்டு இருக்கிறேன். அவர்கள் அனைவருமே ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது இப்ப மணிதான் பிரச்சனையே. ஆனா அவங்க இதெல்லாம் கண்டினியூ நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க இதுல ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்னும் ஜாயின் பண்ண முடியாது. முதல்ல ஒரு மீட்டிங் கண்டினியூ அட்டன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எதுலயுமே ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கும் சரி, நான் காலையிலயும் சரி, நைட்டும் சரி, எந்த மீட்டிங் இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா அப்பதான் எனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எனக்கு இந்த கிரிப்டோல போட்டிருந்த ஐடி போட்டிருந்ததுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அதனால சார்ட்ட கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன். நான் போன் நம்பர் என்னுடைய டவுன்லைனுக்கு போன் நம்பர் /7க்கு 77 வந்துருச்சு, /6க்கு 666 வந்துருச்சு. இது என்ன சார் செய்யறது? இது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டுங்க, சரி செஞ்சுக்கலாம். ஓகே சார், சரி செஞ்சுக்கலாம். அனுப்பிச்சு விட்டுருக்கேன் நானு மெசேஜ். மற்றபடி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு சார். நம்மளுடைய வாழ்க்கை ஸ்டைலே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. அதுதான் நம்மளுடைய உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச பரிசு. தேங்க்யூ சார். மகிழ்ச்சிங்க சார், மகிழ்ச்சி. ஒரு லீடர்
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றாடம் வந்து ஜூம்ல வந்து கலத்துக்குங்க. அப்ப நிறைய விஷயங்களை வந்து தெளிவா நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அதன் அடிப்படையில நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய அந்த திருத்தத்தை 2 தினங்கள்ல சரிப்படுத்திக்கலாம். நன்றி ஐயா, மகிழ்ச்சி. அடுத்ததாக ஜெகன் ரமேஷ் சார், உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறேன், பேசுங்க சார். ஜெகன் ரமேஷ் சார். சார் குட் மார்னிங் சார். லீடர்ஸாக இருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினத்துல கூட ஒரு புதிய ஐடி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து புதிய ஐடி ஒருத்தர் போட்டிருக்காரு. ஐஓபியில் ரிட்டையர்ட் ஆன ஒரு எம்ப்ளாய் அவருக்கு நிறைய நபர்கள் தெரியும். அது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இதெல்லாம் கேட்டாரு. ஜூம் மீட்டிங்கும் அவர் கேட்டாரு. ஜூம் மீட்டிங் கேட்டு உடனே ஐடி போட்டிருக்காரு. இப்போ நான் சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கிறேன். என்னுடைய நேரடியில் ஒரு 14 பேர், நேற்றையோட 14 பேர் வந்திருக்காங்க. ஊட்டி அச்சீவராக இருக்கிறேன். ரெண்டாவது வந்து கிரிப்டோவுக்கு இந்த 3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அது சமீபத்தில் இன்னும் 2-3 நாள்ல கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு வந்து நிறைய பேருக்கு இது புரியலன்னா கூட புரிஞ்சவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது நல்லா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி சார். நீங்க நிறைய பேருக்கு புரிய வைங்க. இன்னும் உங்களோட டீமை நிறைய நண்பர்கள் இணைத்து கட்டமைப்பு கொண்டு வாங்க. மகிழ்ச்சி. நன்றி சார் உங்க தகவல். தேங்க்யூ சார். சார் அடுத்ததாக சக்கரவர்த்தி சார், நீங்க பேசலாம். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். சார் பேசுங்க. சக்கரவர்த்தி சார், கோகஸ்ட் கொடுத்துருக்கு, பேசுங்க சார். அடுத்தது அவர் ஏதோ சரியா அவருக்கு கேட்கலையாட்டு இருக்கு. அடுத்தது கேரளாவை சேர்ந்த சஜிமோகன் சார், நீங்க பேசலாம் சார். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், பேசுங்க சார். சார் எனக்கு வந்து 2 டவுட் இருக்கு சார். அதுதானே நான் ஹேண்ட்ரைஸ் பண்றது. ஒண்ணு வந்து நம்ம கிரிப்டோயில வந்து ஐடி போட்டிருக்கும் போது அது இமெயில் போட்டிருக்கிறது இமெயில் இல்ல, வேற இமெயில் போட்டிருக்கிறது. அது சேஞ்ச் செய்ய முடியுமா? ஒண்ணு கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். நீங்க நெக்ஸ்ட் கேள்வி வந்துட்டு நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல செகண்ட் லெவலு வந்து மே மாசம் 16ஆம் தேதி போயிட்டே இருக்குன்னு சொல்லாம் தொடங்கிட்டு இப்போ 2 வாரம் முடிஞ்சாச்சு. 2 வாரமா ஒரே டேட் தான் பேசிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு சேஞ்ச் வரல. அது ஏன் அப்படி சார்? கண்டிப்பா வரும். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, 2 நபர்கள் சிஸ்டம் கொடுக்க சொல்லி இருக்குது. அந்த 2 நபர்கள் சரியான வந்து இணைக்காததுனால சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக, அதுக்காக தான் வெர்ஷன் 2ஓட நம்ம ஸ்பீடு கிரிப்டோ உள்ள வந்திருக்கு. இந்த சிஸ்டத்தை அதிகப்படுத்தி வேகமா உந்துதல் கொடுக்கக்கூடிய திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டத்திலயும் உங்கள் போன்ற நண்பர்கள் நிறைய பேர்கள் இதுல உள்ள இணைங்க. இதனுடைய வேகம் அதிக அளவுல போகும். அப்படிங்கிறது வாரக்கணக்கில் போறது, மாச கணக்கில் போறதெல்லாம் நாள் கணக்குல உங்களுக்கு பேமெண்ட் வர்றதுக்காக வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அனைவருமே தினந்தோறும் நம்மளுடைய வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கறத தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். வேற என்ன கேள்வி சார்? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். சார் அடுத்ததாக ஸ்டார் புகழ், வாங்க சார். சார் நீங்க பேசலாம். மனிதர்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஸ்பீடு கேஸ் நிறுவனத்தில் இணைவதற்கு தயங்குவது ஏன் என்று சந்தேகமாக உள்ளது. அதுக்காக மிக சிறப்பாக தான் இதை விட எப்படி வடிவமைக்க முடியும்? ராப்பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள் உள்ளார்கள். இங்கு சூழ்நிலையின்றி உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் இணைவதற்கு என்ன சந்தேகம் என்று தெரியவில்லை. மீட்டிங், அதாவது என்ன பல தடவை எல்லாத்தையும் சொல்ற போது மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன், ஐடி போட்டுருக்குங்க. 2 பேர் சேர்க்கறதுக்கு சிரமம். அப்படி எதுக்கு? இதுல வந்து என்னதான் பண்றது? ஆல்பிடிக்கா எந்த வேலை செய்ய முடியும்? எதை எடுத்தாலும் ஆள் வேண்டும். மக்கள் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு பஸ் வேணாலும் ஆள் ஏறதுக்கு பஸ் வேணும். ஒரு தேட்டர் வேணாலும் தேட்டருக்கு ஆள் வரணும். எல்லாமே மனிதர்கள், மக்கள் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. 2 நபர்களை அறிமுகப்படுத்துவதற்கு கூட நம்மளிடம் எந்த தகுதி இல்லை என்றால் இது வந்து எப்படி நம்ம மக்கள், அதாவது அது வந்து அவர் சரி பண்ண முடியல. எப்படி பார்த்தாலும் ஐடி போட்டுருவாங்க.
ஃபர்ஸ்ட் போட்ட பிறகு மறுபடியும் ரெண்டாவது நோட்டு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல வரேன்னா, நேற்று வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்பணும், ஸ்டாம்ப் பெட்டி அனுப்ப வேண்டியிருக்கு. அவர் ஃபோன் பண்ணி அந்த நபரை கேட்கும் பொழுது எனக்கு தேவையான எனக்கு வேண்டாம் அப்படி. அது செகண்ட், அதாவது 75 ரூபா அனுப்பணும். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது எனக்கு அமௌண்ட் அனுப்பணுங்க, நீங்க ஜிபே நம்பர் ரெடியாக இந்த நம்பருக்கு அனுப்பணும் கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வேண்டாம் பணம் அப்படிங்கிறாரு. திருப்பி வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு அதுக்கு ஃபோன் எடுக்கவே இல்லை. திருப்பி அப்ளிகேஷன் அடிச்சு அவ்வளோ எடுத்தோம்னாக்க அப்போ ஆமா சார் எந்த சண்டைக்கு வர்றாரு அவரு அப்படிங்கிறாங்க பரமேஸ்வரி அவங்க அப்ளிகேன். அப்படி ஒரு தெளிவுபடுத்தாம இதுக்கு அவருக்கு கை போடணும், அவசரத்தை அப்படி போட்டுறாங்க. போட்டு திருப்பி ரெண்டாவது வாங்குறதுக்கு மேக்ஸிமம் 4 மாசம் ஆகுது. அது வரைக்கும் அந்த நபரை சரி பண்ணாம எதுக்கு வச்சிருக்கணும். இது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து வழிவிடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தாங்க. அதாவது இப்போ அவருக்கு இப்போ 4 நாளாக போராடிட்டு இருக்கோம், மாற்றி இருக்கு என்ன அடுத்த ஐடியா பேசி பார்த்து சரி பண்ண. ஏன்னா சும்மா அவளை வந்து அதாவது அவளை ஆத்மனத்தையோ மற்றவளை டிஸ்டர்ப் பண்றதுக்கும் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பல வேலையா இருக்காங்க. இது சின்ன விஷயம் கூட சரி பணம் அனுப்புறத வாங்க கூட மறுக்கிறாங்களே அப்படிங்கிறது புரிஞ்சுன்ற கம்மியா இருக்காங்க. அதான் இது என்ன ஒரு சிரமம் தெரியலையே. 1000 ரூபாய் போட்டாங்க, 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க, திருப்பி 2000 ப்ராப்பர்ட்டி போகும்போது அதையும் வேணான்னு மறுக்கிறாரு அவர். அப்ப என்னன்னா அது வந்து ஸ்பான்சர் வந்து தெளிவுபடுத்தாம அடி போட்டாங்கிறது இது வந்து உணர முடியுது. அதை இனிமேல் இல்லாம தவிர்த்துக்கணுங்கிறதுல என்னோட கருத்தா சொல்றேன். இது வந்து சந்தேகம் இந்த அதாவது இந்த நிறுவனத்தை பொறுத்துள்ளது சந்தேகம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இதற்கு மேல் எப்படி வழிநடத்த முடியும்? அதாவது வெறும் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு ஒரு ஃபேமிலியை போனா சேரும், அதுக்காக சரியா போச்சு. 2 நபர்கள் இணைத்து விடுங்க சொல்றாரு. அதாவது நீங்க 10 பேர் சேருங்க, ஒரு 50 பேர் சேருங்க என்று கூறவில்லை. 2 நபர்கள் இணைப்பதற்கு எந்த வருத்தம் ஏன் தாமரை எதுக்காக யோசிக்கின்றது தெரியவில்லை. ஓகே, அதான் சார். மற்றபடி நான் வந்து புதுக்கோட்டையிலிருந்து பூலேந்தி பேசுறேன் சார். நான் வந்து சிஸ்டம் மேனேஜர் என்ற நிலையில் 25 அடி முடித்துள்ளேன். ஊட்டி அச்சூர் ஆயிட்டேன். அதனை தொடர்ந்து அதாவது கிரிப்டோவுக்கு வந்து எனக்கு டைரக்டாக சிஸ்டம் மேனேஜர் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் 4 நபர்கள் எல்லாத்துக்கும் வேல்ட்டு அமௌண்ட் வாங்கியாச்சு, யூஎஸ்டி வாங்கியாச்சு. திருப்பி மறுபடியும் ஒரு 3 பேர்கிட்ட 2 அடி மொழி போட்டவர்கள் அவர்களுக்கும் யூஎஸ்டி அமௌண்ட் வாங்கியாச்சு. எனக்கு டேரக்டாக 7 பேர் உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து ஊட்டி அச்சுவருக்கு எனக்கு 5-6 நபர்களை அழைத்து செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்கள் சார் அவர்களை அழைக்கிறேன். ஐயா வாங்க. அனைத்து ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீட் கிரிப்டோ குடும்ப உறவுகள் மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். நான் உங்கள் மில்லியனர் மைண்ட் செட் செந்தில்குமார். நான் முக்கியமா கனெக்ட் ஆனது நம்ம நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ட்ரஸ்ட் வந்து இதாயிடுச்சான்னு சொல்லி. நண்பர்களே, அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அது நடந்து முடிந்து நமக்கு எல்லா தகவலும் வந்த பிறகும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், தயவு செய்து இந்த பிட் நோட்டீஸ் அடிக்கிறது, விசிட்டிங் கார்டில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் நோட்டீஸ் பெரிய பெரிய போஸ்டர் ஓட்டுறது, பேனர் போட்டு ஆபீஸ் வெளியே பப்ளிக்கா இதை டிஸ்பிளே பண்ற காரியத்தை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். விளம்பரம் பண்றதுனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தெருவில் நின்று ஒரு 100 நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அந்த 100 நோட்டீஸ்ல 2 பேர் தான் கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்து அதை மடிச்சு பத்திரமா பாக்கெட்ல வச்சுட்டு வேற எங்கன்னா போய் குப்பைத்தொட்டில போடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து அதை தெருவில் தான் போடுவாங்க. அப்போ நம்முடைய ஸ்பீட் கேஷ் நோட்டீஸா இருந்தா கூட அது தெருவில் எல்லார் காலிலையும் மிதிபட நாம காரணமா இருக்கணுமா? ஸ்பீட் கேஷ மற்றவங்க மிதிச்சாலும் பரவாயில்ல, அது அலட்சியம் பண்ணாலும் பரவாயில்ல, குப்பை தொட்டிக்கு போனாலும் பரவாயில்ல என்று விரும்புகிறவங்க தாராளமா நோட்டீஸ் போட்டு விட்டுங்க. ஆனா அந்த நோட்டீஸ்க்கு பின்னால ஒரு நபர் கூட இதுவரைக்கும் ஜாயின் பண்ணதா நான் பார்க்கல. பல ஆண்டுகள் பல துறையில பல நிறுவனங்கள்ல இந்த மாதிரி முயற்சி செய்த நபர்கள் பெரிய பெரிய கூட்டணி பெரிய பெரிய குழுவை அமைச்சு பல கோடிகள் சம்பாதிச்சாங்களா என்று கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஆனா அதுல 90% மேல போலீஸ் என்கொயரி, பிரச்சனைங்க, சண்டை சச்சரவுங்க,
கோர்ட்டு கேஸ் இதுதான் வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ரிசல்ட் வேணுமா? போலீஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ் வேணுமா? நான் சொல்றதுக்காக தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க எல்லாருமே. இந்த காலை நேரத்துல உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. சோ தயவு செய்து புதிய உலகத்துக்கு வாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லாத மெத்தடு, ஆனா பிரச்சனை நிறைஞ்ச மெத்தடு, இந்த நோட்டீஸ் ஓட்டுறது, விசிட்டிங் கார்டு கொடுக்குறது, அதெல்லாம் எல்லாமே. ஏன்னா நம்ம ஒரு இப்படிப்பட்ட எவிடன்ஸ், இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனா முதல்ல தேவை எவிடன்ஸ். வாயில சொல்றது, வீடியோல கொடுக்கறது, ஆடியோல கொடுக்கறது, அது எதுவுமே செல்லாது அல்லது அந்த அளவு ஆதாரபூர்வமற்றது. ஆனா நீங்க கொடுக்குற இந்த சின்ன நோட்டீஸ் மிகப்பெரிய ஆதாரம். அதனால ஒரு பிரச்சனையும் கண்டிப்பா நிறுவனத்துக்கும் மற்றவங்களுக்கும் வரப்போறது இல்லை. நாங்களும் பல காரியங்களை பார்த்து இருக்கிறோம். கடைசியில எங்களுக்கு போலீஸ்காரன் அட்வைஸ் பண்றது, எதுக்கு சார் இந்த நோட்டீஸ், இதுதான். செந்தில்குமார் சார், அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை சார் சொல்லுங்க. இல்ல அதை கிளியர் பண்ணிட்டோம், நீங்க அடுத்து பேசலாம். அதனால அன்பு வேண்டுகோள், யாருமே இனிமேல் நோட்டீஸ் ஒட்டாதீங்க. அந்த எண்ணத்தையே கொஞ்சம் எடுத்து போட்டு, மாறாக இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டை பயன்படுத்துங்க. முக்கியமா இது நேரடியா பேச வேண்டியது. உள்ளங்களை பார்த்து பேசக்கூடிய காட்சி, பேசக்கூடிய காரியம் தான் இன்னைக்கு வெற்றி அடைகிறது. இப்ப நாங்கெல்லாம் எப்படி வெற்றி அடைகிறோம்? வெற்றி அடைந்தவர்களுடைய எல்லாருடைய கருத்துக்களையும் கேளுங்க. எல்லாருமே போய் பார்த்து பேசி, அல்லது போன்ல பேசி, அல்லது டெலிகிராம், ஜூம் மீட்டிங்ல நேரடியாக பேசி 100% சக்சஸ் இதுதான். அப்போ சக்சஸ் தராத முறைகளை நம்ம முயற்சி செய்து நாம கஷ்டத்தை வருவிச்சுக்கிறது பதிலா தயவு செய்து எல்லாருமே நம்ம நேரடியாக பேசுவோம். ஏன்னா நம்முடைய இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க வெற்றி பெறுவதற்கு காரணமே இங்க இருக்கிற உள்ளங்கள் தான். நண்பர்களே, நான் சொல்லுகிறேன், நம்முடைய திறமை, நம்முடைய வலிமை, மற்ற நிறைய காரியங்கள் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். பேச்சு திறன், நம்முடைய அறிவுத்திறன், மற்ற காரியம். ஆனா யார் ஒருவர் ஸ்பீட் கேஷ்ல, ஸ்பீட் கிரிப்டோல முழு மனதோடு தன்னம்பிக்கையோடு செயல்படுகிறாங்களோ, இந்த வாய்ப்பை நாங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நேரடியாக பார்த்து பேசுறாங்களோ, இன்னைக்கு அரக்கோணம் ராமலிங்க சார் சொல்லும் போது நேரடியா போய் பார்த்து பேசுறார், ஞாயிற்றுக்கிழமைகளை போய் பேசுறார், ஒரு சில கூட்டத்தோட போய் பேசுகிறார். இப்படி எல்லாருமே, இப்போ நம்ம ராஜேஷ் டீ கடை வச்சிருக்காங்க இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா நேரடியா பேசுறார். அங்க விளம்பரம் பண்ணிட்டு அவரு இது பண்ணல, வர மக்களோடு நேரடியாக பேசுறார். அப்படிதான் சக்சஸ் ஆகுறது. ஸோ அதனால டைரக்ட் மார்க்கெட்டிங் உடைய முக்கியமான கோட்பாடே என்னன்னா, விளம்பரம் செய்யக்கூடாது, நேரடியாக பேச வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துறாங்க. அதனால நாம எல்லாருமே இதை நேரடியாக பார்த்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா நமக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அப்படிதான் நாங்க ஜெயித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாருமே அப்படி ஜெயிக்க வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. மிக அழகாக தெளிவா நீங்க எடுத்து வரத்தீங்க. உங்களுடைய அந்த கருத்துக்கள் ஏற்றக்கூடியது. ஓகே சார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் சார். அது நீங்க 12 முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு முடிச்சாரா? இல்ல, உங்களுக்கு பின்னாடி தான் முடிச்சிருக்காரு. ஆமா. சரி சார், அது ஒரு தினங்கள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி யாரோட இது மாறவே மாறாது. ஏன்னா சங்கல் சார் ஒவ்வொருத்தரும் அவரே ஆக்டிவேட் பண்றாரு. சீனியாரிட்டி மாறக்கூடாது அப்படிங்கறதுனால, அதனாலதான் நமக்கு ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் நாள்கள் தள்ளி போயிட்டு இருக்கு. அதோட காரணம் அது ஒண்ணு. அது இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவர் எனக்கு முன்னாடி போயிட்டார், அவர் எனக்கு முன்னாடி போயிட்டார் அப்படிங்கிறது தவறான செயல்கள் நடக்கவே நடக்காது. இந்த பிபிஎஸ்பி சங்கர் சார் அதனுடைய ஒரு ஆணித்தரமான விஷயத்துல நமக்கு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு அந்த தீர்வு 2 தினங்கள்ல கிடைக்கும். கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆனா அவருக்கு மத்தவங்க லிஸ்ட் எல்லாம் வந்துச்சு சார். அவருடைய லிஸ்ட் எனக்கு வரல, அவருடைய ஐடி நம்பரே வரல. கண்டிப்பா வரும் சார். இப்பதான் ஒவ்வொருத்தரும் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு வரும். நீங்க கொஞ்சம் பொறுப்பையும் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விஷயத்த புரிஞ்சுக்கலாம். அவருடைய ஐடி நம்பர் போட்டு பார்த்தா வேற எங்கேயோ இருக்கு. ஆனா யாரு அவருடைய ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியல.
சார் வேற எங்கேயும் போகாது. உங்க ரெஃபரல் உங்களுக்கு கீழே தான் வரும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே சார், ஓகே சார். ஓகே. ஒரு 2 தினங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். ஓகே சார். அடுத்ததாக சேலம் வெற்றிமுருகன் சார், வாங்க சார், நீங்க பேசலாம். நல்லதே நடக்கும் சமூக நல கட்டளையில் இந்த கருத்தரங்கிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வெற்றிமுருகன், சேலம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி அச்சூர் முடிச்சிருக்கிறேங்க. கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் இணைச்சு அதனுடைய 3000 தக்க வச்சிருக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, நம்மளுடைய டீம்ல வந்து சார் சொன்ன மாதிரி 1 to 1 நம்ம டைரக்டா போய் பேசினா மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். இதில் நான் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய இது நம்மளுதுன்னு பார்க்கணும். நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கிறத புரிய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு நம்ம எடுத்தோம்னாக்கா கண்டிப்பா இதுல இணைஞ்சிருவாங்க. கிரிப்டோடைய மோகம் அதிகமாக இருக்குது. ஸ்பீடு கேஸை விட இது அதிகமாக இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பான்சர் எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஸ்பான்சரை தாங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் போது விவரமா விளக்கமா சொல்லி நம்ம உள்ள என்ட்ரி எடுத்துட்டு வந்தோம்னாக்க நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீடு கேஸனுடைய செயல்படுறதுக்கு இன்னும் ரொம்ப ஒரு சௌகரியமா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா போறவங்க வரவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் ஐடி போட்டு விட்டு அவங்க என்ன ஏதுன்னு தெரியாம, நான் இப்போ 2 நாளா ஒருத்தர்கிட்ட நான் அப்லோட் வாங்காம 2 நாளா இருக்கிறேன். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவரு கேட்ட எனக்கு ஸ்பான்சர் சரியில்லை, ஸ்பான்சர் என்ன எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு தான் சொல்றாங்க. ஆக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் தான் நம்மளுடைய ஸ்பீடு கேஸ் வளர்றதுக்கு காரணமே ஸ்பான்சர் தான். ஒவ்வொருத்தரும் விளக்கமா தெளிவா யார் கேட்கறாங்களோ காது கொடுத்து கேட்கறவங்கிட்ட சொல்லி நம்ம எண்டெடுத்த பெரிய அளவு சக்சஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவானாலுமே அவங்க சக்சஸ் பாதையை நோக்கி வருவாங்க. அதனால ஸ்பான்சர் தான் முக்கியங்கிற கருத்தை இங்க வலியுறுத்துறேன். அதனால ஸ்பான்சர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நேரடியாக விளக்கம் சொல்லும் போதும் மற்றவங்களுக்கு கேட்கறவங்க கிட்ட சொல்லலாம், கேட்காதவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு என்ட்ரி போட்டோம்னாக்க அது நமக்கு வந்து ஒரு சிரமத்தை தான் கொடுக்குதுங்க. அதனால இந்த கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி சார், மிக அழகா சொன்னீங்க. இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ல மிகப்பெரிய பலமே வந்து ஸ்பான்சர் தான் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொன்னீங்க. இந்த நேரடியில போய் பேசும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலைகள் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசி என்ட்ரி எடுக்கலாம், அவங்களுடைய புரிய வைக்கலாம். சின்ன ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மட்டும் இல்லாம 2 நாளா வந்து அவர் எனக்கு அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கறத சொன்னாரு. இந்த அப்ரூவல் சிஸ்டத்துக்கு தான் இப்ப கூடிய விரைவில் இந்த புதுக்கோடிங் நடந்துட்டு இருக்குது. அனைவருமே இதை கருத்தில் கொண்டு நம்ம செயல்படுவோம். இனி வரும் காலங்கள்ல இந்த தடைகளும் இந்த குமுறல்களும் இருக்காது அப்படிங்கறதுனால ஆணித்தரமா நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஒரு 2 தினங்கள்ல நம்ம அதை சரிப்படுத்த முடியும். நன்றி சார் உங்களுடைய தகவலுக்கு. அடுத்ததாக கல்யாண சுந்தர சார், நீங்க பேசலாம், வாங்க, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். சார் வணக்கம். அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் முதற்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் கேக்குதுங்களா? கிளியர் சார், நீங்க பேசலாம். கேக்குதுங்களா சார்? சார் கிளியர், நீங்க பேசலாம் சார். நான் வந்து 7 பேரை இணைச்சிருக்கேன். என்னுடைய டவுன்லைன் ஃபுல்லாவே என்னுடைய லிங்க் எல்லாமே பார்த்தா 22 23 பேர் வராங்க சார். நான் டைரக்டா வந்து 7 பேரை இணைச்சிருக்கேன். கிரிப்டோவில் வந்து ஐடி போட்டுட்டேன் சார். $7 அனுப்பி விட்டுட்டேன். எனக்கு பாஸ்வேர்டு இது வந்துட்டு பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் தான் என்கிட்ட கூப்பிட்டு வாழ்த்து கூட சொன்னாரு. அதனால சார் இப்ப நான் ஏதாவது இங்க ஆக்டிவேட் பண்ணுமா சார்? இப்ப எனக்கு ஐடி வந்துடுச்சு, பாஸ்வேர்டு வந்துடுச்சு, திரும்ப ஓபன் பண்ணி நான் ஏதாவது ஆக்டிவேட் பண்ணணுமா? அது எனக்கு டவுட்டா இருந்தது சார். ஒரு 2 தினங்கள் பொறுத்துருங்க. அதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு தகவலை சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்க டைரக்ட்ல எத்தனை பேர் நீங்க டீம்ல வச்சிருக்கீங்களோ அத்தனை பேரும் 7 பேர் போட்டிருக்கேன் சார். கிரிப்டோல கொண்டுட்டு வாங்க. நேற்று 2 பேர் ஐடி போட்டது சார். கிரிப்டோல ரிஜிஸ்டர் பண்ணிட்டேங்க சார். ஓகே சார். இல்ல நேற்று ஈவினிங் என்னுடைய இது ஓபன் ஆகலைங்க சார். யாருக்குமே ஓபன் ஆகலையா என்னன்னு தெரியலீங்க சார். சார் சிஸ்டம் வேலை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சில நேரங்கள் சார் ஈஸ்வரன் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ராமலிங்கம் பேசுறேன்.
வணக்கம் 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 சார். வணக்கம் கல்யாண சுந்தரம் சார். சார் இன்னைக்கும் நாளைக்கும் நம்மளுடைய சிஸ்டம் இயங்காது. நான் பேச வரதுக்குள்ள அவரே சரிங்க சார். கேட்டாரு. என்ன காரணம்னா புது கோடிங் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. திங்கட்கிழமையில இருந்து சரிங்க பாத்தீங்கன்னா நியூ கோடிங் வந்துரும் சொல்லியிருக்கோம். அது சாஃப்ட்வேர் சார் சரிங்க வந்து சார். இப்ப 6 மணிக்கே உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணியாச்சு. 2 நாள் நம்ம ஏற்கனவே சரி சொல்லியிருந்ததுதான் சரிங்க சார். சார் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் இப்பயும் சொல்றோம். சாட்டர்டே சண்டே 2 நாள் நம்ம சிஸ்டம் இயங்காது. அதனால யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. திங்கட்கிழமையில இருந்து நியூ கோடிங் வந்துரும். ஆம், நம்மளுடைய ஜி.கே. சாமி சார், நீங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்க சார். ஓகே, பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே சார், மகிழ்ச்சி சார். இப்ப சார் சொன்னாரு இந்த சிஸ்டம் வந்து 2 தினங்களுக்கு கொஞ்சம் இயங்காம இருக்கும். அதன் அடிப்படையில என்ன காரணங்களையும் தெளிவா சொன்னாரு. கல்யாண சுந்தர சாருக்கு புரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில அனைவருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்ததாக எம்ஜேஆர் பாஸ்கர் சார், நீங்க பேசலாம். உங்களுக்கு அட்மின் கொடுத்துருக்கேன். பாஸ்கர் சார், நீங்க பேசலாம். பாஸ்கர் சார், உங்களுக்கு கோகஸ் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கு. அவர் ஏதோ காரணம், அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டு. அடுத்தது சாரி எல்ஐசி ராஜேந்திரன் சார் ஆன் ஆகல ஆக்சுவலா மைக், அதனால லேட் ஆயிடுச்சு. ஓகே, பேசுங்க சார். எல்லோருக்கும் ஆனந்தமான காலை வணக்கம். எம்ஜிஆர் ஜீவரத்னம் சாரோட டீம்ல இருந்து பேசுறேன். அதனால எம்ஜிஆர்னு யாருக்கும் புரியலன்னு இருக்கக்கூடாது. என்னடா அது சென்னையில இருந்து பாஸ்கர் பேசுறேன். நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில வந்திருக்க அனைத்து குடும்ப உறவினர்களுக்கும் ஜி.கே. சாமி சார் சொல்ற மாதிரி, எவன் ஒருவனுக்கு மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லையோ அவனோட வாழ்க்கை அன்னைக்கு ஆனந்தமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த நல்லதே நடக்கும் சமூக அறக்கட்டளையில தினமும் அந்த மனச்சிக்கலுக்கும் ஒரு தீர்வு, நம்மளுக்கு இருக்கிற அத்தனை மனச்சிக்கலுக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த அற்புதம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அற்புதம் வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொன்னா ஈஸியா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. லெவல் இன்கம் 40 லெவல் இன்கம் சொல்லியிருக்காங்க. இந்த 40 லெவல் இன்கம் சிறப்பா ஸ்ட்ராங்கா நடக்கணும்னா மெதுவா போனா கூட, எஸ்ஜிஆர் சொல்றா கூட மெதுவா போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பின்னாடி வந்து சுனாமி மாதிரி அணைத்திரண்டு வரும் அப்படின்னு சொல்றாருல. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம மில்லியனர் மைண்ட் செட் செந்தில் சார், ஜி.கே. சாமி சார் சொன்ன மாதிரி, இந்த பிட் நோட்டீஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே தாண்டி ஒன்லி ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். நம்ம போயிட்டு we'll have to learn to grow and create leaders. அவ்வளவுதான். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் 12 பேரை லீடரா உருவாக்கிட்டு, அந்த 12 பேரை திருப்பி 12 பேர் லீடரா உருவாக்கும் போது 144 பேர் வராங்க. அவங்க 144 பேர் 12 பேர் உருவாக்கணும், 1500 பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி லீடர்ஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்றது இல்லாம அவங்களை லீடரா கன்வெர்ட் பண்ணும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா இவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்பீட் ஆகட்டும், அந்த அக்ஷய பாத்திரம் பொங்கி 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 வடிகிறதாகட்டும் எல்லாமே சிறப்பா நடக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து இந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணிட்டு அன்னன்னைக்கு உண்டான அப்டேட்ஸை நம்ம கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்த்து அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா சக்சஸ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போகும். அப்போ இந்த there is no success without you அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இல்லாம வெற்றி கிடையாது. ஆனா அந்த சக்சஸ்ல இருக்கிற யூக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம வந்துட்டு 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், இன்னொன்னு நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும். இந்த 2 யூ இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம அந்த சக்சஸ்ன்ற மந்திராவை யூஸ் பண்ண முடியாது. அதனால அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும்னா, இப்ப நம்மளோட ப்ராஜெக்ட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஸ்பீட் கேஷ்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது எல்லாத்துக்குமே சங்கர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொர்க்க வாசல் 7 சொர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அப்போ முதல் வாசல் வந்து ஸ்பீட் கேஷ். அந்த ஸ்பீட் கேஷ்க்கு மூலியமா போயிட்டு அந்த சிஸ்டம் கத்துக்கிட்டு படிப்படியா அடுத்தடுத்த சிஸ்டம்ல டிராவல் பண்றது எப்படி அப்படின்றது ஒரு எளிமையான ஒரு விஷயத்த ஒரு 1020 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்து அவங்கள மினிமம் கம்பல்சரியா வந்து சிஸ்டம் சொல்ற மாதிரி
அந்த 2 பேரோ இல்ல ரேங்க் பொசிஷன்ல 12 25 கொண்டு வந்து அவங்கள டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வரும்போது முன்னாடி எல்லாருக்குமே அக்ஷய பாத்திரம் டெய்லி பொங்கிட்டு வரும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. ஸோ லேர்ன் டு லீட் அண்ட் லீட் டு க்ரோ. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார், அருமையா சொன்னீங்க. லேர்ன் பண்ணணும், அதுக்கு அடுத்தது இந்த சிஸ்டத்தோட அடாப்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மிக அழகா தெளிவா நமக்கு சொன்னாரு. அதற்காக நன்றி சார். விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு முடிச்சிருப்பாரு சங்கர் சார். டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நடக்கிறதுனால அவர் டாக்டர் வந்து எழுத போயிருக்காங்க, அதனால அழைச்சிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு நாள் திங்கட்கிழமையில இருந்து எல்லாம் ஆஸ் யூஷுவல் நடக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் ஆக்டிவ் ஆயிருக்கோ அவங்க எல்லாம் வந்து புதிதான நபர்களை இணைக்கிறதுக்கான வேலைகளை பாருங்க. அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறதுனால சார் பேசுறதுக்கு ஆடியோல இருக்கா சார்? கிளியரா இருக்கு, பேசுங்க. இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறதுனால இப்ப சார் சொன்னாங்கல்ல, யாராலும் இருக்கிற பேர் தெரிஞ்சா பிடிச்சி இணைச்சிட்டு இங்க எல்லாம் கொண்டு வராதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சிஸ்டத்தை புரிய வைக்காமல் யார் ஒருத்தருக்கு நீங்கள் இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவர்கிட்ட பணம் வாங்கி உள்ள கொண்டு போறீங்களோ அது சிஸ்டத்துக்கு பண்ற துரோகம். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இந்த சிஸ்டத்தை புரிய வைத்து நீங்க இணைச்சீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் பாத்துங்க, 2 நாள் வெயிட் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே பிபிஏ ஸ்பீக்கர்ஸோட சிஸ்டம் இயங்காது, வெப்சைட் இயங்காது. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. இப்ப சார் அழகா சொன்னாரு, 2 தினங்களுக்கு இந்த பிபிஏ ஸ்பீடு கேஸ் சிஸ்டம் இயங்காது. ஏன் அப்படின்னாக்கா புது கோடிங் வந்து நடந்துட்டு இருக்கு. திங்கட்கிழமையில இருந்து நமக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். அதனால அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஸ்பீடு கிரிப்டோவை பத்தி பேசுறதாக சார் ஜி கே சார் நீங்க பேசலாம் சார். வணக்கம் சார், நன்றி. ஒரே ஒரு தகவல் தான் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 290 பேர் இருக்கும். இதுல ஸ்பீடு கிரிப்டோல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் சார். ஸ்பீடு கிரிப்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நியூ கோடிங் அப்டேஷனுக்காக சனி ஞாயிறு 2 தினமும் நம்ம ஸ்பீட் கேஷ் வெப்சைட் வந்துட்டு அங்க வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த 2 நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பீட் கேஷ் திட்டத்தை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லி 2050 ரூபா அவங்களுடைய ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அவங்களுடைய பேரு நம்ம வாங்கி எழுதி வச்சுக்கலாம். சிஸ்டம் நமக்கு ரீஓப்பனிங் ஆன பிறகு நம்ம ஸ்பீட் கேஷ்ல ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடு கிரிப்டோவுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிட்டேன், என் பேர்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். 293 பேரு இந்த கூட்டத்தில் இருக்கும். ஸ்பீடு கிரிப்டோல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், இன்னைக்கு பண்ணிடுவேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒரு தகவல் தெரிஞ்சு கொள்வதற்காக தான். நன்றி 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 சார். ஈஸ்வரன் சார் நீங்க தொடரலாம். நன்றி 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 சார், மகிழ்ச்சி. அன்பு உறவுகளே, சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த 296 பேர் இருக்கோம். இதுல சார் சொன்னாரு, யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் ஹேண்ட் பண்ணு சொன்னாங்க. நிறைய பேர் கவனத்துக்கு இல்லையா தெரியல. ஒரு விஷயத்த வந்து இந்த ஜூம்ல வரும்போது நம்மளுடைய கவனம் வந்து இதுல இருக்கணும். அதுல இருக்கும்போது மட்டும்தான் என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கறத நம்மளால அதை கேதர் பண்ணிக்க முடியும். அதனால இனி வரும் காலங்கள்ல எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். அடுத்ததாக இப்போ இந்த ஸ்பீடு கிரிப்டோவை பத்தி நம்மளுடைய ஆசிரியர் ஒரு அனுபவமிக்க நண்பர் திரு செந்தில் சார் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. ஒரு 20 நிமிடம் அனைவரும் இத இந்த மொபைல்ல வந்து கொஞ்சம் சைலண்ட்ல வச்சுக்குங்க. கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா மிக சிறப்பான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும் இந்த 20 நிமிஷத்துல. சார் செந்தில் சார், வெல்கம் சார்.
நல்லதே நடக்கும் சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பாக எடுக்கப்படும் ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீட் கிரிப்டோ திட்ட விளக்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக, இந்த குடும்பத்தின் சார்பாக வணக்கமும் வாழ்த்துதலும் சொல்லி வரவேற்கிறோம். நண்பர்களே, இந்த காலை நேரத்துல நாம எல்லாரும் இணைந்திருக்கிறது முக்கியமான நோக்கம் நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும். என்னுடைய வாழ்வு, என்னை சார்ந்தவுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம கூடி வந்திருக்கிறோம். அதனால அடுத்து வருகிற சில நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடிக்கொண்டிருக்கிற ஒரு புதிய வாழ்க்கைக்கான வித்திடும் நேரமாக அது மாறும். அப்ப ஒரு நிலத்துல விதை விதைக்கும் பொழுது அந்த நிலம் பண்படுத்தப்பட்ட இருந்தால்தான் அது சரியாக விதைக்கப்படுகிற விதையை உள்வாங்கி அது ஒரு செடியாக மரமாக மாறி பலன் தரக்கூடியதாக இருக்கும். சோ இந்த காலை நேரத்துல உங்களுக்கு பல விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஆனாலும் காலை நேரம் தான் மிக உகந்த நேரம். உங்களுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால என்னுடைய அன்பு வேண்டுகோள், டிவி பார்க்கிற நபர்கள் முடிந்தா டிவியை விட்டு விலகி போங்க, இல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு இதை வைங்க. செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கிற நபர்கள் கொஞ்சம் செய்தித்தாளை மூடி வைத்து விட்டு இந்த செய்தி என்ன என்பதை கேட்டுக்கொண்டு இருங்க. நண்பர்களே, நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்க பார்க்காதீங்க, உற்று நோக்குங்கள். கேட்காதீங்க, உற்று கவனியுங்கள். பார்க்கறதுக்கும் உற்று நோக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கேட்கிறதுக்கும் உற்று கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கேட்கிறதுக்கு செவி உள்ளவன் கேட்க கடவன் என்று ஒரு வார்த்தை இருக்கு. காரணம் என்னென்றால், கேட்கிறது சும்மா கேட்கறதல்ல, செவி உணர்வு என்று ஒன்று மனிதனுக்கு கடவுள் படைத்திருக்கிறார். அந்த உள் செவி திறந்தால் அது மனதிற்குள்ளாக கேட்கப்படுகிற தகவல்களை சரியாக பதிவு செய்து கொள்ளும். அப்படி நீங்க எல்லாருமே உங்களுடைய கவன சிதறல்களை கொஞ்சம் தவற விட்டு அல்லது தவிர்த்து விட்டு உங்களுடைய கவனம் முழுமையாக இங்கே இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு எளிமையான நோக்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில நல்ல உள்ளங்களின் உள்ளத்துல கடவுள் ஒரு விதையை விதைத்து இதை நீங்க கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க என்று சொல்லி ஆரம்பித்துதான் ஸ்பீட் கேஷ், உதவி கொடு உதவி பெறு என்ற ஒரு அற்புதமான நோக்கத்தை கையில் எடுத்து இன்று தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் ஸ்பீட் கேஷ் ஸ்பீட் கேஷ் ஸ்பீட் கேஷ் என்ற வார்த்தைகள் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு மட்டும்தானா, நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி, எங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி, இது தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஏன் நேற்றைய தினத்துல பஞ்சாபுக்கு கூட இது சென்று இருக்கிறது. இதுவும் இன்னும் நாடு தாண்டி வேறு நாடுகளுக்கு, கண்டம் விட்டு வேறு கண்டங்களுக்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. அப்படி ஸ்பீட் கேஷ் அனைவருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதற்கான ஒரு இன்னும் நூதன புதிய வடிவம், நவீனமான ஒரு புதிய வடிவம் திங்கட்கிழமை முதற்கொண்டு நம்ம கைகளிலே தவழப் போகிறது. காத்திருப்போம், பொறுத்திருப்போம். ஒரு புதிய வேகமான வாட் இஸ் ரியல் ஸ்பீட் கேஷ் என்பதை நாம எல்லாரும் உணரும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அதோடு கூட இப்போ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இந்த ஸ்பீட் கேஷ் என்ற வார்த்தை பரவி விட்டது. அதை கேட்ட மக்கள், ஐயா நாங்களும் இதுல இணைய வேண்டும், வழி இருக்கிறதா? வழி இருக்கிறது. அதுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. அப்ப இந்த சவாலை சமாளிக்க என்ன செய்யலாம்? எளிமையான ஒரு வழி, புதுமையான ஒரு வழி, அருமையான ஒரு வழி, அதுதான் ஸ்பீட் கிரிப்டோ. ஏனென்று சொன்னால், இங்கே இது எந்த நாட்டுக்கு எந்த பணம் யார் அனுப்ப வேண்டும் என்ற சவால் கிடையாது. இங்க முழுக்க 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 இன்றைய நாட்களில உலகம் முழுவதும் அனைவருக்கும் தேவையான ஒன்று இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி என்ற ஒரு நவீன தொழில்நுட்பம் தான். ஏனென்று சொன்னால் உலகமே இணையத்தின் மூலமாக சுருங்கி விட்டது, கைகளில வந்து விட்டது. அதுல இன்னும் ஒருபடி மேல போய் பிளாக் செயின் டெக்னாலஜி என்பது ஒரு சிறப்பான தகவல்களை ஒருவருக்கொருவர்
எளிமையாக, வேகமாக, ஒரு உண்மைத்தன்மையோடு, பாதுகாப்போடு பகிர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிளாக் செயின் என்கிற நவீன தொழில்நுட்பம். இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்துல எல்லாமே கிடைக்கும். எல்லா துறையிலும் இன்று பிளாக் செயின் டெக்னாலஜி இணைந்து இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கிற மக்களுக்கு பேமெண்ட் டிரான்சாக்சன் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு பணம் தேவை. அதனாலதான் என்ன செய்தாங்க, கிரிப்டோ கரன்சி என்கிற ஒரு அற்புதமான மெய் நிகர் நாணயத்தை 1900 முன்பாகவே இதனுடைய முயற்சி நடைபெற்றது. ஆனால் 2009 ஆண்டுல தான் மிக மிக வெற்றிகரமாக சிறப்பாக சதோஷி நகமோட்டோ என்கிற ஒரு அற்புதமான நபரின் கண்டுபிடிப்பாக பிட்காயின் என்ற கிரிப்டோ கரன்சி மக்களுடைய கைகளில வந்து தவழ ஆரம்பித்தது. ஆரம்பத்துல அதை அலட்சியம் செய்தவர்கள், ஆரம்பத்துல இது தேவையில்லை என்று சொன்னவர்கள், ஆரம்பத்துல இது ஒரு வீணான முயற்சி, முட்டாள்தனமான முயற்சி என்று சொன்னவர்கள், ஐயோ எங்கள் கையில் வந்த பிட்காயினை நாங்கள் இழந்து விட்டோமே என்று இன்று பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதை தேடி நாடி ஓடுகிறார்கள். ஆனால் அதுவோ எட்டாத உயரத்துக்கு சென்று விட்டது. அப்ப அதுக்கு மாற்றாக என்ன செய்வது? பிட்காயின் மட்டுமா என்று சொல்லி அநேக காயின்கள் வந்தது. அதுல ஒன்றுதான் இந்த USDT என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்டேபிள் காயின். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் மிக மிக அத்தியாவசியமானது பணம். அந்த பணம் இன்று பல அவதாரம் எடுத்து நம்முடைய கைகளில வந்திருக்கிறது. நம்ம கையில அதை தொட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாருமே தொட்டு பார்க்க முடியாத, வெறும் இணையத்தின் மூலமாக செயல்படக்கூடிய ஒன்றுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. ஆனால் அனைவருக்குமே இது அத்தியாவசியமானது. அடிக்கடியாக நான் சொல்வது உண்டு, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லாங்கியாங்கு என்று சொல்லப்பட்டது போல இந்த உலகத்துல வாழ்வதற்கு பொருள் மிக மிக அவசியம், பணம் மிக மிக அவசியம். ஏனென்றால் இந்த எல்லாத்துக்குமே அத்தியாவசியமான பணம் தானே. அதே போலதான் வருங்காட்களில உலகத்துல வாழக்கூடிய மக்கள் இன்று ஒருவேளை திருவள்ளுவர் அவதாரம் எடுத்து வந்தால் அவர் எழுதக்கூடிய ஒரு வார்த்தையாக கிரிப்டோ இல்லாதவருக்கு இனி உலகத்துல வழியே இல்லை என்றுதான் எழுதியிருப்பார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்று பொருள்பட அன்று ஒரு பொருளை குறித்து ஒரு அருமையான திருக்குறளை எழுதினார். அதாவது ஒரு பொருளாக மதிக்கப்படாத மனுஷனை கூட ஒரு பொருளாக மாற்றக்கூடியது, எல்லாரும் போற்றும் ஒரு செல்வமாக மாற்றக்கூடியது செல்வம், பொருள் செல்வம் தான். அது மாதிரிதான் யாருமே புரியாத ஒன்று, வெறும் இணையத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று, அந்த கிரிப்டோ நாணயத்துக்கு மக்கள் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தால் அதனுடைய மதிப்பு கூடுகிறது. அதுதான் கிரிப்டோ கரன்சி. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்பீட் கிரிப்டோ என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்று புதுசா அறிமுகப்படுத்தல, திடீரென்று அறிமுகப்படுத்தல. எப்பொழுது ஸ்பீட் கிரிப்டோ ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு முன்பாகவே ஸ்பீட் கேஷ் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றே ஸ்பீட் கிரிப்டோவுக்கான அடிப்படை போடப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது, அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். இன்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப இந்த ஸ்பீட் கிரிப்டோனுடைய முக்கியத்துவம் என்ன, சிறப்பு தன்மை என்ன, ஏன் நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும் என்று விளக்குவதுதான் இந்த சிறிய திட்டம். நாங்க சொல்லுகிற தகவல்கள் உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் புரியாம இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். கவலைப்படாதே. விமானத்துல பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் விமானத்தை முழுமையா படித்து கொண்டு ஏரோ டைனாமிக்ஸ் எல்லாம் படிச்ச பிறகுதான் நான் விமானத்துல ஏறுவேன் என்று சொன்னால் நீங்க கீழே இருந்து டாட்டா தான் காட்ட முடியும். விமானத்துல ஏறி பயணம் செய்ய முடியாது, வேறு நாடுகளுக்கு செல்ல முடியாது. விமானத்துல விமானியை நம்பி, பைலட்டை நம்பி நீங்க விமானத்துக்குள்ள நுழைஞ்சாதான் விமானத்துல பறக்க முடியும், வேறு ஒரு இலக்கை போய் நீங்க சேர முடியும். அது மாதிரியான ஒரு விமான பயணத்துக்கு ஆரம்பமாகுங்க. அதுதான் இந்த ஸ்பீட் கிரிப்டோ. அப்ப இதுல பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், உங்களுக்கு சேஃபா பாதுகாப்பா ஒரு பர்ஸ் தேவை, பணம் போட்டு வைக்க பை தேவை இல்லையா? அந்த பை டிஜிட்டல் பை, அதுதான் சேஃபால் வேலெட். இதை நீங்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு, கூகுள் பிளே ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 50 USDT என்று சொல்லப்படுகிற மெயின் நாணயத்தையும்
ஒரு $2-3 மதிப்புள்ள பிஎன்பி நாணயத்தையும் நீங்க லோட் பண்ணி வைத்துக்கொண்டு உங்க பயணத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். சோ அது குறித்த ஒரு சிறப்பு திட்ட விளக்கம் தான். வாருங்க, உங்க அனைவரையும் இந்த ஸ்பீட் கிரிப்டோக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு சிறப்பு தன்மைகள் என்ன என்று சொல்லும் பொழுது, நீங்க ஒரு 50 அல்லது 51 டிரான்சாக்சன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 51 USDT கொடுத்து இதுக்குள்ளே நுழைகிறீங்க. உங்களுக்கு நுழைவு அனுமதி கிடைக்கிறது. நீங்க கொடுத்த அந்த 50 USDT என்ன செய்யுதுன்னு சொன்னால் 40 USDT 10 USDT என்று இரண்டாக பிரிக்கிறது. உங்களுக்கு ஒரு 2 விதமான பயணத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுக்குது. அந்த 40 USDT முதலாவது ஒரு ஆக்டிவேட் போர்ட்ல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்குது. நீங்க போய் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு பின்னால அண்ணே இதோ வந்துட்டனே நானும் வரேனே என்று சொல்லி பின்னால ஒரு வராரு. அவர் என்ன பண்றாரு, 40 USDT கொடுத்துட்டு உள்ள வரும் பொழுது உடனடியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்க 40 USDT கொடுத்துட்டு உள்ள வந்தீங்க இல்லையா, கொடையாக கொடுத்துட்டு அத 43 மடங்கு பெருக்கி உங்களுக்கு 1690 USDT-யா இந்த போர்டுல திரும்ப கிடைக்கிறது. பாருங்க, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை கேட்ப நீங்க கேஷா கொடுத்தீங்க, கேஷ் கிடைச்சது. இங்க கிரிப்டோவா கொடுத்தீங்க, கிரிப்டோவா கிடைக்கும். அப்புறம் இதுல 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 லெவல் 10 லெவல் என்று பெரிய வரிசையை நீங்க போக வேண்டாம். எளிமையா ஒரு 2 லெவல்லயே உங்களுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சது. அது மட்டுமல்ல, இது பாத்தீங்கன்னா இங்கு நடைபெறுகிற சிறிய ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட காரியம் அல்ல. இங்க ஒரு சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டம், உலகம் முழுவதுமாய் இருக்கக்கூடிய மக்கள் உங்களோடு இணைவாங்க. அது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலத்திலிருந்து மட்டுமல்ல, ஆப்பிரிக்கால இருந்தும், அமெரிக்காவில இருந்தும், சைனால இருந்தும், ஜப்பான்ல இருந்தும், ஆஸ்திரேலியால இருந்தும், கனடாவில இருந்தும், ஏன் பக்கத்துல இருக்கிற நேபாள், பங்களாதேஷ், இலங்கையில இருந்தும் கூட மக்கள் இணைய காத்து இருக்கிறாங்க. நேற்று தினத்துல கூட நாங்க பேசும் பொழுது இலங்கையில ஒரு பெரிய குழு காத்து இருக்கிறது. மக்கள் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயா, எப்ப எங்களுக்கு கொடுக்க போறீங்க? எப்படி பரமபத வாசலுக்காக அவளோடு காத்திருப்பாங்களோ அது போல இந்த 7 வானத்துல பிரவேசிக்கிறதுக்காக அநேக மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இயக்க தலைவர்கள் முதலாவது ஸ்பீட் கேஷ் குடும்பத்துக்கு கொடுத்து விட்டுதான் அடுத்த வாய்ப்பு என்று சொல்லி அதுல உறுதியா இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை இரவு பகல் பார்க்காம தொடர்ச்சியா நமக்கு செய்து கொண்டே இருக்கிறாங்க. பொறுமை காத்தால் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமை காத்து இருக்கிறது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோஃபில் இன்கம் டைரக்ட் ஸ்பான்சர் மூலமா உங்களுக்கு அந்த ஆக்டிவ் போர்ட்லயே ஒரு 100 USDT கிடைக்கிறது. அதுல ஒரு ரீபர்த் என்ட்ரி 5 மடங்காக கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நாம இந்த சிஸ்டத்துல ஒரு மிகப்பெரிய வருமானம் சம்பாதித்து வெளியே போகும்பொழுது ஒரு சின்ன ஹெல்பிங்கும் பண்ணிவிட்டு வரோம். அந்த ஹெல்பிங் ஐடி என்ன செய்யுதுன்னா, எந்த இடத்துல இருந்து இந்த ஸ்பீடு கிரிப்டோ உதித்து வந்ததோ அந்த இடத்துல நம்முடைய தாய் வீடான ஸ்பீட் கேஷுக்கு உதவி செய்யும்படியாக இங்கிருந்து உதவி செய்கிறது. அங்கே காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செல்லுகிறது. இதுதான் இந்த ஆக்டிவ் போர்டு பிளானுடைய சிறப்பு இயல்புகள். இதுல இன்னொரு ட்ராக் இருக்குது. ஒரு 10 USDT மூலமாக 7 வானத்தை நாம சென்றடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. எளிமையா யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் இதுல நுழையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை சிஸ்டம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு முறை 10 USDT மட்டும்தான் நீங்க கொடையா கொடுக்க போறீங்க. அது நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது தமிழ்நாடா இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், நல்லது நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் USDT நீங்க கொடையாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. நண்பர்களே, நமக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நாம என்ன செய்வோம்? உள்ளூர்ல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடியாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யறோம். ஆனா வருகிற நாட்களில வெளிநாட்டு வாழக்கூடிய நபர்களுக்கு கூட ஸ்பீட் கிரிப்டோ மூலமாக இணைந்தவர்களுக்கு கூட நீங்க உதவி செய்ய போறீங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா இது பணங்காசு இருந்தா கூட நிறைய பேரால செய்ய முடியாது. ஆனா
எந்த விதமான பெரிய வசதி இல்லாதவர்கள் கூட சிறிய உதவி, மிகப்பெரிய உதவி எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. அப்படி நீங்க கொடுக்கிற 10 யூனிவர்சிட்டி உதவி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யறது சொன்னால் 18,300 மடங்கு திரும்ப கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இது 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 7 வானங்களுக்கு ஒரு வழி 7 போர்டு உங்களுக்காக காத்து இருக்குது. அதுவும் மீண்டும் எளிமையாக ஒரு 5 வானங்கள்ல 3 லெவல், 2 வானங்கள்ல கடைசி 2 வானங்கள்ல பாத்தீங்கன்னா 2 லெவல் வாய்ப்பு 2 மேட்ரிக்ஸ் முறையில உங்களுக்கு அருளப்பட போகிறது. அது மட்டுமல்ல, இதுவும் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோஃபில் சிஸ்டம் தான். நீங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போறீங்களோ, வாழ்க்கை கொடுக்க போறீங்களோ, அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இன்கமும் ஏறக்குறைய 30,000க்கு மேல கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்கு இந்த சிங்கிள் என்ட்ரி மூலமா ஆக்டிவ் போர்டுக்கு ஒரு 7 ரீபர்த் ஐடி கிடைக்க போகுது. இதே 7 போர்டுல உங்களுக்கு ஒரு 16 ரீபர்த் ஐடி கிடைக்க போகிறது. இதுல ஒரு கிளப் இன்கம் என்கிற ஒரு அற்புதமான வாரம் வாரம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடுமையாக உழைப்பவர்களுக்கு, உண்மையாக உறுதியாக உழைப்பவர்களுக்கு மிகப்பெரிய ராயல்டி இன்கம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இப்படி பல விதமான வருமான வாய்ப்பு ஒரு 50 யூனிவர்சிட்டி மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதை குறித்து சிறிய விளக்கம் உங்களுக்கு தருகிறோம். இந்த பவர் ஆஃப் டொனேஷன் என்று சொல்லுவார்கள், கொடை கொடுப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய சக்தி, மிகப்பெரிய பலன். அப்ப நீங்க ஒரு 50 யூனிவர்சிட்டி கொடுத்து உள்ள வரும் பொழுது அது 2ஆக பிரிகிறது. 40 யூனிவர்சிட்டி ஆக்டிவ் போர்டுக்கும் 10 யூனிவர்சிட்டி 7 போர்டுக்கும். அப்போ இந்த 40 யூனிவர்சிட்டி கொடுத்து நீங்க உள்ள நுழைஞ்சீங்க, உங்களை தொடர்ந்து பின்னாலே நிறைய பேர் வராங்க. அதுல ஒரு 5 நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பகுதியாக 120 கிடைக்குது. அதுக்கு அப்புறம் வருகிற 62 நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பகுதி 2120 யூனிவர்சிட்டி கிடைக்குது. சில பேர் கேட்கறாங்க, சார் இந்த கணக்கு உதைக்குது என்று சொல்லி. நண்பர்களே, உள்ளே வருகிற நபர்கள் உங்களுக்கு மட்டுமா கொடுப்பாங்க? அதுல கொஞ்சம் பகுதி அடுத்த நபர்களுக்கும் போகும். அதுதான் நம்முடைய சிஸ்டத்தினுடைய ஒரு சிறப்பு இயல்பே. அதனால இது எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்ப இதன் மூலமா உங்களுக்கு ரிசீவ்டே பாத்தீங்கன்னா முதல் லெவல்ல 120 யூனிவர்சிட்டியும், 2வது லெவல்ல 2120 யூனிவர்சிட்டியும் கிடைக்கிறது. அத சிஸ்டம் எப்படி பிரிக்கிறாங்க என்று பாத்தீங்கன்னா, முதலாவது லெவல்ல உங்களுக்கு வந்த ஒரு 20 யூனிவர்சிட்டி உங்களை இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்த நபர்களுக்கு சிஸ்டம் பரிசாக 20 யூனிவர்சிட்டி கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நாம உள்ள நுழைஞ்சோம் இல்லையா, முதல் லெவல்லையே உங்களுக்கு ஒரு 40 யூனிவர்சிட்டியை எடுத்து மறுபடியும் ரீபர்த் ஐடி, மறுபடியும் இது தொடர்வதற்கான என்ட்ரிக்குள்ள போகிறது. மட்டுமல்ல, ஒரு 50 யூனிவர்சிட்டி ப்ராஃபிட்டா நீங்க உடனடியாக எடுத்துக்கொள்ளலாம். வித்ராயல் உடனடி வித்ராயல் 10% கமிஷன் சார்ஜஸ் அப்படி எதுவுமே கிடையாது. நேரடியாக சேஃப்பால் வாலெட்டுக்கு உடனடியாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இதுல இருந்து 10 யூனிவர்சிட்டி போர்டு ரீபர்த் ஐடியாக மாறுகிறது. முதல் லெவலையே ஒரு 120 யூனிவர்சிட்டி, 2வது லெவலில் வரக்கூடிய 2120 யூனிவர்சிட்டி மூலமாக 40 யூனிவர்சிட்டி கிளப் இன்கமுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. உங்க ஸ்பான்சருக்கு 80 யூனிவர்சிட்டி சிஸ்டம் கொடுக்கறாங்க. அது அப்போ நீங்க உங்களுக்கு கீழே ஒரு நபரை கொண்டு வந்தாலும் இந்த ஆக்டிவ்ல மட்டும் 100 யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால அவருக்கு சிஸ்டம் கொடுக்கறாங்கன்னா, நீங்க ஒருவருக்கல்ல இருவருக்கல்ல அன்லிமிட்டெட் பீப்புள், ஈகிள் என்று சொல்லுவாங்க, சன்ஃபிளவர் என்று சொல்லுவாங்க. எப்படி கழுகு செட்டைகளை ரொம்ப அதிகமா பரப்பி பறக்கிறதோ அது போல நீங்க உங்க கை நீளமா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு கொட்டிக்கொண்டே இருக்கும். அன்லிமிட்டெட். இந்த போர்டுல 2120 2240 சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு வழிதான். ஆனா இந்த போர்டுல நீங்க ஸ்பான்சர் கொடுக்க 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 வரப்போகிற இன்கம் இந்த போர்டுல அடக்க முடியாது. ஒரு வழிதான் காட்டுறாங்க, ஆனா வரப்போகுது மிகப்பெரிய இன்கம். அதே போல இங்க இருந்து பாத்தீங்கன்னா 4 முறை மறுபடியும் ரீபர்த் ஐடி 2வது லெவல்ல கிடைக்குது. ப்ராஃபிட் எவ்வளவுங்க? 1240 யூஎஸ்டிடி. கணக்கு போட்டு பாருங்க. ரூபாயில நீங்க மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 90 ரூபாய் ஒரு யூஎஸ்டிடி. எவ்வளவு பெரிய இன்கம் நீங்களே முயற்சி செய்து 2 லெவல்ல. அதே போல போர்டு ரீபர்த்துக்கு இங்க இருந்து ஒரு 4 ரீபர்த் ஐடி கிடைக்குது.
இங்க ஒரு சின்ன உதவியா 160 USDT நாம வந்து ஹெல்பிங் ஐடியா கொடுக்கிறோம். அப்ப இது போயிட்டு உடனடியாக மிகப்பெரிய உதவியை ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற நபர்களுக்கு செய்கிறது. ஸ்பீட் கேஷ்ல நீங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே உதவி செய்வது போலவும் இது மாறுகிறது. இதுதான் ஆக்டிவ் போர்டுல நடைபெறக்கூடிய செயல். அப்ப அந்த நேரத்துல முதலாம் வானத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருகிறது. என்னங்கய்யா அங்கேயே இருக்கிறீங்க, நீங்க இதை பார்த்துட்டு வரதுக்குள்ள, இது நீங்க கணக்கு போடுறதுக்குள்ள அங்க போய் பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டு என்று முதலாம் வானம் உங்களை அழைக்கிறது. ஒரு 10 USDT மூலமாக உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. முதல்ல வந்த 2 நபர்கள் ஒரு USDT கொடுக்கறாங்க முதல் லெவல்ல. 2வது லெவல்ல வந்த 4 நபர்கள் 2 USDT மூலமா 8 கொடுக்கறாங்க. 3வது லெவல்ல வருகிற 8 நபர்கள் 7 USDT ஆக 56 USDT கொடுக்கறாங்க. டோட்டலா 66 USDT வருகிறது. அதை இந்த சிஸ்டம் எப்படி பிரிச்சு கொடுக்குதுன்னா, முதல்ல கொடுக்கறத எப்பவுமே பாத்தீங்கன்னா கடைசியா தான் நம்ம கையில வரும். ஆனா இங்க முதல்லயே ப்ராஃபிட் 10 USDT கொடுக்கறாங்க. அந்த அப்ப நீங்க கொடுத்த USDTக்கு உடனடியா உங்க கையில வருமானம் சிஸ்டம் கொடுக்கு. அதுல இருந்து ஒரு 7 USDT உங்களுடைய வாராந்திர வருமானத்துக்காக கிளப் இன்கமாக செல்கிறது. உங்களை அறிமுகப்படுத்தின நபர்களுக்கு 7 USDT சிஸ்டம் ஸ்பான்சர் இன்கமா கொடுக்கறாங்க. இங்கேயும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நபர்களை நீங்க அறிமுகப்படுத்தின 10 நபர்கள் ஸ்கை போர்டுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு 70 USDT கொடுத்துருவாங்க. 20 நபர்கள் உங்க ஸ்கை போர்டுக்குள்ள உங்க குழுவை சேர்ந்தவங்க வந்த உடனே எவ்வளவு பெரிய வருமானம். 100 பேர் வந்தாங்கன்னா 700 USDT முதல் ஸ்கை போர்ட்லயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கொண்டு வந்த 100 நபர்கள் இந்த முதலாம் வானத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அதுல மட்டும் இல்ல, இங்க இருந்து போர்டு ரீபர்த், மறுபடியும் இங்க ஒரு ரீபர்த் ஐடி, நீங்க இது முடிச்சு வரதுக்குள்ள மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்குது. முதலாம் வானத்துல மறுபடியும் இருப்பீங்க. அப்போ முதலாம் வானத்துல நீங்க மீண்டும் மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, அப்போ 2ஆம் வானத்துல இருந்து அழைப்பு வருகிறது. ஏன்பா அங்கேயே இருக்கிற, வாங்க அந்த 32 USDT கொடுத்துட்டு 2ஆம் வானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 2ஆம் வானத்துல இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. நீங்க 32 USDT எடுத்துக்கொண்டு 2ஆம் வானத்துக்கு பறக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்ப 32 USDT மூலமா முதலாம் வானத்துல இருந்து 2ஆம் வானத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பு. சில பேருக்கு ஐயா கொஞ்சம் இது செலவு இருக்குது, என்ன பண்ணலாம்? ஓகே, 32 USDT நீங்க எடுத்துக்கொள்ளலாமே, நாங்க 2ஆம் வானத்துக்கு இப்ப வரல அப்புறமா வர நீங்க சொல்றதா இருந்தா 32 USDT நீங்க வித்ட்ராயல் பண்ணி கொள்ளலாம். முதல் முறையாக இந்த வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட சிஸ்டங்கள் நடுவில் எந்த ஒரு சிஸ்டத்திலையும் உங்களை விடவே மாட்டாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 32 USDT மேல கொடுத்துட்டு தான் மற்ற வருமானமே கிடைக்கும். இங்க பாருங்க ரிவர்ஸ், இதுதான் இதோடைய சிறப்பு. அப்ப 2வது லெவலுக்கு, அதாவது 2ஆம் வானத்துக்கு, ஏதேன் தோட்டத்துக்கு நீங்க 32 USDTயோடு செல்கிறீர்கள். உங்களை தொடர்ந்து பின்னாலேயே வரக்கூடிய 2 நபர்கள் 4 USDT கொடுக்கறாங்க. அடுத்து 4 நபர்கள் 24 USDT கொடுக்கறாங்க. அடுத்து வருகிற 3வது லெவல்ல இருக்கிற 8 நபர்கள் 24 USDT ஆக 192 USDT கொடுக்கறாங்க. உங்க கைகளில 220 USDT வருகிறது. அந்த சிஸ்டம் என்ன செய்யறாங்கன்னா, முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள் ப்ராஃபிட் என்று சொல்லி 32 USDT கொடுத்துட்டு 2ஆம் வானத்துக்கு வந்த உங்களுக்கு உடனடி ப்ராஃபிட் 50. அதே நேரத்துல இங்க நீங்க உதவக்கூடிய மக்களாய் மாறி ஒரு 16 USDT ஹெல்பிங் ஐடியாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, இங்க இருந்து மறுபடியும் ஒரு முதலாம் வானத்துக்கு செல்லக்கூடிய உங்களுடைய கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, அங்க 2ஆம் முதலாம் வானத்துக்கு அங்க ஒரு கண்ணுக்குட்டி பிறகுது. நீங்க 2ஆம் வானத்துல இருக்கிறீங்க, ஆனா இங்க இருந்து ஒரு கண்ணுக்குட்டி பிறந்து முதலாம் வானத்துக்கு செல்லுகிறது. அது மட்டும் இல்ல, கிளப் ஒன் இன்கம் பாத்தீங்கன்னா 24 USDT கிடைக்கிறது. உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 20 USDT இந்த சிஸ்டம் கொடுக்குது. அப்போ உங்களை தொடர்ந்து நீங்க வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாரும் 2ஆம் வானத்துக்கு ஒருவராக வர 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 அவங்க ஒவ்வொருவரும் 20 USDT உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு 10 நபர்களை கொடுத்து அவங்கள 2ஆம் வானத்துக்கு வர வச்சீங்கன்னா 200 USDT உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 100 USDT மீதி உங்க கையில இருக்குது. மறுபடியும் இங்க அழைப்பு வருகிறது. என்னங்க, 2ஆம் வானத்துல இருந்து 3ஆம் வானத்துக்கு போறீங்களா, அல்லது 2ஆம் வானத்துல இந்த எடுத்துட்டு நீங்க போய் முதலாம் வானத்துல இருந்து மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்க போறீங்களா? வாய்ப்பு உங்க கையில என்று சொல்லி சிஸ்டம் கொடுக்கிறது. ஆனால் நீங்க என்ன செய்றீங்க, புத்திசாலியா
நானா இருந்தா அதான் செய்வேன். அந்த 100 USD கொடுத்து ஐயோ 2 வானத்திலே எவ்வளவு சந்தோஷம்னா 3ஆம் வானத்துக்கு நான் பறக்க வேண்டும் என்று சொல்லி 100 USD கூட 3ஆம் வானத்துக்கு பறந்து வருகிறோம். பறந்து வந்து உட்கார கூட இல்ல, ஐயா இருங்க உடனே 2 பேர் வந்து 8 USD கொடுக்குறாங்க. அது நீங்க அது வாங்கி என்றதுக்குள்ள 4 பேர் வந்துட்டு 24 USD கொடுக்குறாங்க. அதை நீங்க கையில பாக்குறதுக்குள்ள 8 பேர் வந்து உங்களுக்கு 720 USD கொடுக்கறாங்க. நீங்க கணக்கு போட்டு பாக்குறதுக்குள்ள 110 USD ப்ராஃபிட் உங்க அக்கௌண்ட்ல போய் விடுகிறது. ஹெல்பிங் ஐடிக்கு 32 USD சிஸ்டம் எடுத்து கொடுக்குது. அது மட்டுமல்ல, இங்க இருந்து 2 கண்ணுக்குட்டி 1ஆம் வானத்துக்கு பிறக்கிறது. அது மட்டுமல்ல, ஆக்டிவ் போர்ட்ல இங்க இருந்து ஒரு கண்ணுக்குட்டி ஒரு 40 USD எடுத்துக்கொண்டு செல்லுகிறது. நான் அங்க போயிட்டு மறுபடியும் வரேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, உங்க அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 30 USD சிஸ்டம் கொடுக்கறாங்க. அப்ப நீங்க நிறைய பேர் அறிமுகப்படுத்தினீங்கன்னா எவ்வளவு பேர் உங்களுக்கு 30 USD கொடுக்கறாங்க என்பதை நீங்க தான் முடிவு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, ஒரு கிளப் இன்கமாக ஒரு 20 USD சிஸ்டம் எடுத்து வைக்கிறாங்க. அது எதுக்கு என்று விளக்கமாக பின்பு நான் சொல்லுகிறேன். இப்ப உங்க கையில மீதி 500 USD இருக்கிறது. மீண்டும் அழைப்பு வருகிறது. பாரடைஸ் என்கிற 3ஆம் வானத்துல இருக்கிற நீங்கள் 4ஆம் வானம் செல்ல விருப்பமா? 500 USD எடுத்துன்னு வாங்க, அல்லது 500 USD கொடுத்துட்டு வாங்க என்று சொல்லி. அல்லது எனக்கு ரொம்ப அவசரம், ஒரு படிப்பு செலவு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, என்ன செய்யலாம் என்று கைகளை பிசைந்து கொண்டிருக்கிற சமயத்துல நோ ப்ராப்ளம். நீங்க அந்த 500 USD எடுத்துக்கொண்டு நீங்க 1ஆம் வானத்துல இருந்து மறுபடியும் உங்க பயணத்தை தொடரலாம். ஏன்னா ரீபர்த் ஐடி அப்பவே வந்துடுச்சு இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்க கிடைக்குது. ஆனால் புத்திசாலிகள் என்ன செய்யறாங்களா, எவ்வளவோ வருமானம் பின்னால வந்து கொண்டே இருக்கிறது, நாம் ஏன் 4ஆம் வானம் செல்லும் வாய்ப்பை தவற விட வேண்டும் சொல்லி ஜயன் போர்டு என்று சொல்லுகிற சியோன் தோட்டம், சியோன் மலைக்கு அல்லது சியோன் வானத்துக்கு நீங்க பறந்து போறீங்க 500 USD கொடுத்துட்டு. அப்ப நீங்க போய் சேரதுக்குள்ள 2 பேர் வந்து ஐயா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இந்தாங்க 40 USD 20 கொடுக்குறாங்க. அவங்கள தள்ளி சொல்லி இன்னும் 4 பேர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒரு 25 USD 100 USD கொடுக்குறாங்க. நீங்க உட்கார ஆசுவாசம் கூட படல, அதுக்குள்ள ஒரு 8 பேர் வந்துட்டு 3640 USD கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா உங்க வேலட்ல 3780 USD வந்து கொண்டே இருக்கும் பொழுது ப்ராஃபிட்டை எடுத்து 520 USD கையில கொடுத்துறாங்க. இதப்பா எடுத்து செலவு பண்ணிக்கோ, அல்லது பிட்காயின் வாங்கிக்கோ, டிஜிட்டல் அசெட்டை சேர்த்து வைத்துக் கொள்ளும், அல்லது வரப்போகிற மிகப்பெரிய டெக்னாலஜி ஆகிய மெட்டாவர்ஸ்ல நிலம் வாங்கிக்கொள், வீடு வாங்கிக்கொள், தொழில் ஆரம்பி என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இங்கிருந்து ஒரு 50 USD ஹெல்பிங் ஐடியாக செல்லுகிறது. மீண்டும் 2 ரீபர்த் ஐடி இங்க கிடைக்குது. உங்களுடைய 1ஆம் வானத்துக்குள்ள ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஆக்டிவ் ரீபர்த் ஐடி ஒரு ஐடி கிடைக்குது. மீண்டும் ஒரு முறை அந்த ஆக்டிவ்ல இன்கம் ஆரம்பிக்கிறதுக்காக. அது மட்டுமல்ல, ஒரு 50 USD ஸ்பான்சருக்கு செல்லுகிறது. கிளப் இன்கம் ஒரு 100 USD செல்லுகிறது. மீதி உங்க கையில பாத்தீங்கன்னா 3000 USD. மீண்டும் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன செய்ய போறீங்க? 5ஆம் வானம் போக போறீங்களா, அல்லது உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்குதா? இருக்கலாம், கனவுகள், பல கடன்கள், கடமைகள் இருக்கலாம். அதை ஒருவேளை தேவை என்று சொன்னால் தாராளமா எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப 3000 USD நீங்க வித்ட்ரால் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா புத்திசாலிங்க, மிகப்பெரிய திறமைசாலிங்க, அல்லது கனவு ஒரு அருமையான மில்லியனர் கனவோடு வாடுகிறவங்க, இல்ல 4வது வானத்திலேயே இவ்வளவு அருமையா இருக்குதுன்னு சொன்னால் நான் 5ஆம் வானம் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி மகிமை நிறைந்த குளோரி போர்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா எல்லாமே ஒரு மகிமையா இருக்குது. 5ஆம் வானத்துல எல்லாம் சிறப்பா இருக்கிறது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க போய் நுழையறதுக்கு முன்னாடியே அவரை தள்ளி விட்டுட்டு 2 பேர் வந்து 100 USD கொடுக்குறாங்க. அவ்வளவு வேகம், ஸ்பீடு கிரிப்டோன்னா அவ்வளவுதான். நீங்க அது இந்த வேலட் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்பொழுது, உங்களுக்கு இன்கம் வரும்பொழுது புரியும். நண்பர்களே, பலவீனமான இருதயம் உள்ளவர்கள் தயவு செய்து ஸ்பீடு கிரிப்டோல வரப்போகிற வருமானத்தை பார்த்து அதிர்ச்சி அடைய வேண்டாம். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க பாருங்க, இந்த இன்கம் வந்து உங்க வேலட்ல விழும் பொழுது உங்களுக்கு இதனுடைய தன்மை எல்லாம் புரியும். எவ்வளவு சீக்கிரமா, எவ்வளவு பெரிதா, எவ்வளவு அருமையா வருமானம் எங்கேயுமே நீங்க சம்பாதிக்க முடியாது. நெவர் பிஃபோர், நெவர் ஆஃப்டர். நான் உறுதியா சொல்ல முடியும்.
அப்ப இந்த 5ஆம் வானத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது 2 பேர் மூலம் 200 USD கிடைக்கிறது, 4 பேர் மூலம் 1200 USD கிடைக்கிறது, 8 பேர் மூலம் 20,000 USD கிடைக்கிறது. மொத்த கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 21,800 USD. இப்போ உடனடியா சிஸ்டம் என்ன பண்றாங்க, 3000 USD உங்களுக்கு ப்ராஃபிட்டா கொடுத்து முதல்ல அதை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. அடுத்தது ஹெல்பிங் ஐடியா ஒரு 200 USD. இப்போ பாத்தீங்கன்னா சிஸ்டம் 5 ரீபர்த் ஐடி மீண்டும் இந்த 5 வானத்துக்குள்ள 7 வானத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு. மீண்டும் ஒரு 2 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் ரீபர்த் ஐடி வாய்ப்பு கொடுக்க ஸ்பான்சருக்கு சிஸ்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு 200 USD. அப்போ உங்களை தொடர்ந்து உங்களுடைய குழுவிலிருந்து வரக்கூடிய நீங்க யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்களோ அவங்க உள்ள நுழைய 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 உங்களுக்கு 200 USD 200 USD 200 USD வந்து கொண்டே இருக்கும். ஸ்பான்சர் இன்கம் மிக பெருசு, அளவில்லாதது. கிளப் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 270 USD இங்கிறது செல்லுகிறது. அது மட்டுமல்ல, மீதம் இருக்கக்கூடிய 18,000 USD. இந்த 18,000 USD நம்ம கையில வரும்பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய டெம்டேஷன். அடுத்த வானத்துக்கு போலாமா அல்லது இங்கிருந்து நம்ம மறுபடியும் போய் கீழே போயிட்டு ஆரம்பிக்கலாமான்ட்டு. நண்பர்களே, நாம இந்த 5ஆம் வானத்திலிருந்து 18,000 USD கொடுத்துட்டு நீங்க அடுத்த வானம் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இங்க அதைவிட மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதுவரை 3 லெவல்ல இருந்து வந்து கொண்டிருந்த வருமானம் இப்பொழுது 2 லெவல் கிடைக்கிறது. அப்ப எத்தனை பேர் வர 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 எவ்வளவு சீக்கிரமாக இதுல இன்கம் வரப்போகுது நண்பர்களே. 2 பேர் 500 USD கொடுக்கறாங்க, 4 பேர் 17,500 சொல்லி 76 USD கொடுக்கறாங்க. மொத்த கூட்டுத்தொகை 71,000 USD. அப்ப 18,000 USD கொடுக்கணுமா என்று யோசிச்ச உங்களுக்கு இங்க கிடைக்கிற இன்ப அதிர்ச்சியை பாருங்க. உடனடியா 10,000 USD உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஹெல்பிங் ஐடி 330 USD கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு 5 ரீபர்த் இந்த 7 வானத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு. மறுபடியும் இங்க 3 ஆக்டிவ் போர்டுக்குள்ள செல்லக்கூடிய ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. ஸ்பான்சருக்கு 300 USD கிடைக்கிறது. அப்ப நீங்க எத்தனை பேரை அறிமுகப்படுத்த போறீங்க என்பதை இப்பொழுது முடிவு செய்யுங்க. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன்னா, இப்பவே ஒரு 20 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 20 பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. நமக்கு ஓபன் பண்ண உடனே எல்லாருமே ஆக்டிவ் பண்ண போறாங்க. இப்போ நாங்க கிளப் இன்கம்குள்ள வேகமாக போகக்கூடிய வாய்ப்பை இப்பொழுதே நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்ப 2 நாட்கள் ஸ்பீட் கேஷ்ல நமக்கு ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா ஃபீல்டு ஒர்க் இருக்குது. அதே நேரத்துல ஸ்பீடு கிரிப்டோல ஸ்பீடா நீங்க உங்க குழுவை அமைப்பதற்கான வாய்ப்பையும் சிஸ்டம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த சனி ஞாயிறு 2 நாட்களும் கடினமாக உடைத்து திங்கட்கிழமைக்கு தயாராகுங்க. அங்கு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. கிளப் இன்கம் 300 USD, மீதம் இருக்கிற 59,900 USD இருக்குது. 59,900 USD இன்ட்டு 90 கணக்கு போட்டு பாருங்க. அப்போ ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இங்க இருக்குது. இங்க வந்த பிறகு ஒரு சின்ன டெம்ட், இந்த நிர்வாணா போர்ட்ல இருந்து நாம வெளியேறலாமா அல்லது அடுத்த வானம் பார்க்கலாமா? ஆனா புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், 7வது வானத்தை போய் நம்ம அடையாம பார்க்கலாமா? ஹெவனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இங்க கிடைக்கும் பொழுது இதை விடலாம் என்று சொல்லி இதை உடனடியாக நாம 59,900 கொடையாக கொடுத்து விட்டு நாம் 7வது வானமாகிய ஹெவன் போர்டுக்கு வருகிறோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பிரகாசம். நீங்க சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் டைமே இங்க இருக்காது. ஏனென்று சொன்னால் உடனடியாக 2 பேர் மூலமாக 10,000 USD கிடைக்கிறது. 4 பேர் மூலமாக 2,19,600 USD கிடைக்கிறது. சிஸ்டம் என்ன பண்றாங்க, உங்க கையில 1,69,600 USD உடனடியா கொடுக்கறாங்க. வந்த உடனே ஹெவனுக்குள்ள வந்த உடனே உங்க கையில மிகப்பெரிய ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது. நான் எவ்வளவு கொடுக்கணும், ஒன்னும் கொடுக்க தேவையில்லை. நீங்க எடுத்துக்கொண்டு உங்க ரீபர்த் மறுபடியும் 1ஆம் வானத்துல இருந்து பிரவேசிக்கலாம். நீங்க எடுத்துக்கொண்டு ஆக்டிவ் ரீபர்த்துக்குள்ள நீங்க போகலாம். ஏன்னா அங்க நிறைய கண்ணுக்குட்டி மேய்ந்து கொண்டு இருக்கிறது. ரீபர்த் குளோனிங் ஐடிகள்
அது மட்டுமல்ல, ஹெல்பிங் ஐடியாக ஒரு 30,000 யூனிவர்சிட்டி நம்முடைய மிகப்பெரிய ஸ்பீட் கேஷ் குடும்பத்துக்கு உதவி செய்ய செல்லுகிறது. இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 30,000 யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னா, நீங்க அறிமுகப்படுத்தின ஒவ்வொருவர் மூலமாகவும் 30,000 யூனிவர்சிட்டி. நீங்க ப்ராஃபிட்டா 1,69,600 யூனிவர்சிட்டியை வாங்கிட்டு முதலாம் வானத்துக்கு போறதுக்குள்ள இந்த 7ஆம் வானத்துக்குள்ள ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்தவங்க, அவங்க மூலமா எவ்வளவு வருங்க? ஒருவர் 30,000 யூனிவர்சிட்டி சொன்னால் 10 பேர் 3 லட்சம் யூனிவர்சிட்டி. அப்ப நீங்க முதலாம் வானத்துக்குள்ள 7ஆம் வானத்துல முதலாம் வானத்துக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்குள்ள உங்க கையில இருந்த அந்த ப்ராஃபிட்டை விட மிகப்பெரிய ப்ராஃபிட் இது கிடைத்து விடும். இதுதான் இந்த 7 போர்டு மூலமாக இந்த சிஸ்டம் கொடுக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதெல்லாம் நிஜமா? இதெல்லாம் நடக்குமா? உண்மையா? இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். நண்பர்களே, நீங்க கேள்விப்பட்ட நிறைய காரியங்களை கைகளிலே கிடைக்கக்கூடிய அனுபவத்தையும், பார்க்கக்கூடிய அனுபவத்தையும், அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தையும், நிஜமாக்கக்கூடிய வாய்ப்பையும் இங்கதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால்தான் இது பேரே ஸ்பீடு கிரிப்டோ. ஸ்பீட் கேஷை விட பல மடங்கு ராக்கெட் வேகத்துல செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. டு த மூன் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியுடைய விலை உயரும் பொழுது அது உச்சத்தை அடைய போகிறது, நிலாவை அடைய போகிறது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது சும்மா வார்த்தையாக தான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். நீங்க என்னங்க நிலாவை போகிறீங்க, வாங்க நாங்க உங்களை சொர்க்கத்துக்கே கூட்டு போறோம்னு சொல்லிதான் ஸ்பீடு கிரிப்டோல உண்மையாகவே 7 வானத்தை அடைந்து அங்க மிகப்பெரிய வருமானத்தையும் கிடைக்கிறோம். அப்போ நான் கிளப் இன்கம் சொன்னேன் இல்லைங்களா, அது மட்டும் கொஞ்சமாவது செழிச்சுதான் என்று பார்த்தா, அந்த மற்ற இன்கம் எல்லாம் எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்க, எவ்வளவு தருவாங்க என்று நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அது எவ்வளவு காலமாகவும் தெரியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வாரம் 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 யாரெல்லாம் 12 பேரை கிரிப்டோக்குள்ள வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வாரந்தோறும் இன்கம் இந்த கிளப் இன்கம் மூலமா கிடைக்குது. எவ்வளவு கிளப் இன்கம் இங்க சேர்ந்து இருக்கிறதோ அதுல 20% எடுத்து அதை ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாரம் தரப்போறாங்க. 25 நபர்கள் கொடுத்தவங்க, அவங்க அந்த 12 பேர் அறிமுகப்படுத்தவங்க எல்லாருமே ராயல் கிளப். ரெண்டாவது ஒரு 25 நபர்களை அடுத்த 12 நபர்களோட கூட 37 நபர்களை அறிமுகப்படுத்தவங்க ஹானஸ்டி கிளப்புக்குள்ள பரப்போறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கிளப் இன்கம்ல 30% எடுத்து ஒரு லிமிட் வைத்து வாரந்தோறும் வாரம் ஒரு மிகப்பெரிய வருமானம். நண்பர்களே, நீங்க இந்த 12-25 முடிச்சிட்டாலே மாதந்தோறும் இந்த கிளப் இன்கம் மூலம் நிச்சயமான வருமானம். திங்கட்கிழமை தோறும் உங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் உங்க கையில கிடைக்கும். அப்போ இந்த ஸ்பீடு கிரிப்டோவை நம்பி உள்ள வந்தவங்க, உழைக்க ஆரம்பித்தவங்க, நீங்க ஹெவனுக்கு போய் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த கிளப் இன்கம் வாரந்தோறும் உங்க வேலெட்ல வந்து விழுந்துரும். இது நிச்சயிக்கப்பட்ட, உறுதியாக்கப்பட்ட வருமானமாக காணப்படுகிறது. அப்போ நிறைய பேருக்குடைய கேள்வியே இதுதான், அதெல்லாம் வரும்போது வருங்க, தரும்போது தருங்க, எனக்கு தொடர்ந்து இன்கம் வேணும், என்ன பண்றது? அதற்கான வாய்ப்பு தானே. நண்பர்களே, இந்த யாரெல்லாம் 50 பேரை கூடுதலாக கொடுத்து வந்திருக்கிறாங்களோ அவங்க சேலஞ்சஸ் கிளப்ல வராங்க. அவங்களுக்கு கிளப் இன்கம்ல இருந்து 40% எடுத்து அதை பிரிச்சு ஒரு லிமிட் வைத்து வாரம் இந்த சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது அப்படி நீங்க 2 சேலஞ்சர் நபர்களை உருவாக்கிட்டீங்கன்னா, உங்க கீழே உருவாக்கிட்டீங்கன்னா, அப்போ இந்த சிஸ்டத்துல இருக்கிற மொத்தமா இருக்கிற அந்த கிளப் இன்கம்ல ஒரு 10% எடுத்து ராயல்டி இன்கமா கொடுக்கறாங்க. அது மட்டுமல்ல, இங்க இருந்து நீங்க 1ஆம் 2ஆம் 3ஆம் வானத்துக்கு செல்லாம ஒரு 500 யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஜயன் போர்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் இந்த சிஸ்டம் கொடுக்கிறது. அப்போ நிச்சயமான ஒரு வருமானம் இந்த கிளப் இன்கம் மூலம் கிடைக்குது. நிறைய சொன்னீங்க சார், எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா எவ்வளவு என்று உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் கேட்கலாம். நண்பர்களே, எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்க பாத்தீங்கன்னா 7 இந்த வானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் மொத்த கூட்டுத்தொகையை கூட்டினீங்கன்னா 1,83,270. உங்களுக்கு ஒருவர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் மட்டும் 30,607. ஆக்டிவ் போர்ட்ல ஒரு 7 ரீபர்த் என்ட்ரி கிடைக்குது. கிளப் இன்கம் மூலமா ஒரு 721 யூஎஸ்டிடி நீங்க கொடுக்குறீங்க.
அது மட்டும் இல்ல போர்டு ரீபர்த் 16 ரீபர்த் ஒரு சைக்கிள்ல கிடைக்குது. ஒரு சைக்கிள்ல அடுத்த சைக்கிள் போடும்போது 16x16. யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல ஸ்பீட் கேஷை பலப்படுத்துவதற்காக கொடுப்பதற்காக ஒரு 30,788 யூஎஸ்டிய இந்த சிஸ்டம் மூலமா நீங்க கொடையாக கொடுக்கிறீர்கள். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக காத்திருக்கும் பொழுது ஏன் நாம் இதை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும்? உடனடியாக யார் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் பாராட்டையும் கூறி, நண்பர்களே இந்த ஸ்பீடு கிரிப்டோல இணைந்திடுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உடனடியாக பிளே ஸ்டோருக்கு சென்று சேவ்பால் வேலட்டை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல ஒரு 51 யூஎஸ்டி பிளஸ் $2 மதிப்புல பிஎன்பியை லோட் பண்ணுங்க. சேவ்பால் வேலட்டை கிரியேட் பண்ணும்போது ஒரு 12 கீவேர்ட்ஸ் வரும். அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. அதை ரொம்ப பத்திரமா ஒரு பத்திரத்தை போன்று உங்களுடைய பீரோல நீங்க பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி கூட வைத்துக் கொள்ளலாம். ஏன் இந்த பொக்கிஷங்களை வானத்திலிருந்து அருளப்பட போகிற பொக்கிஷங்களை பூட்டி வைக்கக்கூடிய வேலெட்டு அந்த திறவுகோல் அதுலதான் இருக்குது. அந்த திறவுகோல் திருடன் கையில போயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டம். அதனால நண்பர்களே, நீங்க எல்லாருமே இந்த காரியங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்ய அற்புதமான தலைவர்கள் நிறைய பேர் காத்து இருக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சினா என்ன, அதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி பாதுகாப்பது, இவை எல்லாவற்றையும் இது எப்படி ரூபாயா மாத்தலாம், கவலை இல்லை. உங்களுக்காக 24 மணி நேரமும் செயல்பட போகிற நம்முடைய ஸ்பீடு கிரிப்டோடைய அபிஷியல் எக்ஸ்சேஞ்சர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு தேவையான எல்லா வசதியையும் இங்க சிறப்பா மிகப்பெரிய அளவுல ஏற்படுத்தி வைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை நண்பர்களே? நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முழு நம்பிக்கையோடு இதுல செயல்பட்டால் போதும். ஒரு 50 யூஎஸ்டிடி மூலமாக ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுக்குது என்று சொன்னால், இதை நம்பி இணைந்தவர்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். வருமானம் என்பது இனி வரும் என்பதல்ல, இது ஏற்கனவே வர ஆரம்பித்து விட்டது. நம்ம கண்ணு முன்னால் அது தெளிவாக உறுதியாக தெரிகிறது. அப்ப இத உலகம் முழுவதும் செல்லும் பட்சத்துல எத்தனை நபர்கள் இதன் மூலம் பலன் அடைய போகிறார்கள்? நாம இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். நீங்க செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், மொழி எந்த விதமான நாடு வேறுபாடு இன்றி எல்லா நாட்டுக்கும் கொடுத்து கொண்டே இருங்க இந்த வாய்ப்பை. அப்படி அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க விதைக்கிற ஒரு விதை மூலம் மிகப்பெரிய மரம் உருவாகி அதிலிருந்து பல பழங்கள் வந்து அதிலிருந்து பல விதைகள் வந்து அது மாபெரும் பலனை உங்களுக்கு ரிட்டர்னா தரப்போகுது. சின்ன வயதுல சொல்லுவாங்க, ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. என்ன? தென்னை மரத்தை குறித்த ஒரு விடுகதை. அது மாதிரிதான் இங்கே நீங்க விதைக்கிற ஒரு விதை உங்களுக்கு 90 அல்ல, 900 அல்ல, 90,000 அல்ல, லட்சங்களிலே லட்சம் மடங்குக்கு மேலாக, கோடிகளுக்கு மேலாக, ஏன் மில்லியனாக உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது. அதற்கான ஒரு அற்புதமான வழி. வாருங்கள், ஒன்றாக சேருங்கள், அனைவரும் இணைந்து மிகப்பெரிய பலனை பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி இந்த திட்ட விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். அனைவரும் அடைவோம் பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் நமது பிறப்புரிமை. அதை அடைந்தே தீர்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அழகா எளிமையா மக்களுக்கு புரியும்படி இந்த பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோவுடைய திட்ட விளக்கங்களை அழகா சொன்னீங்க. இதுல எத்தனை ரீபர்த் வருதுங்கிற ஒவ்வொரு போர்டுக்கும் விளக்கமா நீங்க அந்த ரீபர்த்ல எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியும் அப்படிங்கறதையும் தெளிவா சொன்னீங்க. அழகா இருந்தது. நண்பர்களே, உறவுகளே, நீங்க இன்னும் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம வச்சிருக்கீங்களோ கிரிப்டோவில் உடனடியா உங்க உறவுகளை இணைச்சிருங்க. இதனுடைய வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். மிக அருமையான தருணம். அடுத்ததாக நம்ம எஸ்ஆர் சாரை நமக்கு சிறப்புரையாற்றுறதுக்காக அழைக்கிறேன். ஐயா, வாங்க. சார், உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. சார், நீங்க பேசுற வாய்ஸ் கேட்கல.
இருங்க நான் போன் வந்துடும். சார் கிளியரா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார், வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது, பேசுங்க சார். ஓகே, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிமையான ஆரோக்கியமான காலை வணக்கம். என்னுடைய பேரு குமார மதியழகன். நான் பேசிக்கா அக்குபஞ்சர் மருத்துவர், நாகப்பட்டினம் மாவட்டம், ஒரு சின்ன அழகான கிராமத்துல இருந்து பேசுறேன். நான் சிஸ்டம் டைரக்டரா இருக்கேன். மிக அருமையா நம்முடைய வாழ்க்கைய செம்மைப்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் நம்ம தலைவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. உருவாக்குன நம்முடைய ராமலிங்கம் சார் அவர்களுக்கும் சங்கர் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உள்ள இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நம்முடைய மீட்டிங்லாம் மிக சிறப்பா, அழகா, அருமையா ஒரு எல்கேஜி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி மிக சிறப்பா நம்முடைய ஆசிரியர்கள் வந்து அருமையா அந்த மீட்டிங் பண்றாங்க. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வந்து உண்மையிலேயே நம்முடைய ஸ்பீடு கேஸ்க்கு நான் வரவே இல்லை, ஏன்னா எனக்கு புரியல. ஆனா அந்த மீட்டிங் பார்க்க அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு, தோண்ட புதையலா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த செம்மையா உணர்ந்து இப்ப மிக சிறப்பா நம்மளுடைய ஸ்பீடு கேஸையும் அடுத்து ஸ்பீடு கிரிப்டோயும் மிக சிறப்பா நம்ம கொண்டு போறோம். ஏன்னா எதிர்காலம் வந்து கண்முன்னே தெரியுது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கண்முன்னே நம்மள்ட்ட கையில பொக்கிஷமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம நீண்ட நாளா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக நம்ம நெட்வொர்க் துறையில இருக்கோம். பெரிய லெவல்ல நம்ம எதுவுமே ஏர்ன் பண்ண முடியல. நம்ம கனவுகளையும் லட்சியங்களையும் இதை மட்டுமே சுமந்துட்டு இருக்கோம், ஆசைகளையும் தான் சுமந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதை அடைவதற்கு உண்டான ஒரு துறை நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு துறை நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா இன்று மிக அற்புதமான ஒரு துறையை நம்ம கையில கொடுத்துருக்கீங்க. நம்ம அனைவரும் சேர்ந்து இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க எதா இருந்தாலும் கேளுங்க, நம்ம செய்வோம். ஏன்னா நெட்வொர்க் துறை மட்டும் தான் சொல்லி கொடுத்து நீங்க வாங்க ஜெயிக்கலாம் நம்மள சொல்லி கொடுத்து ஜெயிக்க வைக்கிற மிகப்பெரிய ஒரு துறை நம்ம நெட்வொர்க் துறை மட்டும் தான். நம்ம ஒவ்வொரு மீட்டிங்ல கேட்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம், வாங்க சொல்லித்தரோம் உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, தெரியாம உள்ள வாங்க, சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது மிக அற்புதமான ஒரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கொடுக்குது. நம்ம வந்து கண்டனை தாண்டி மோட்டிவேஷன் கொடுக்குறோம். இடையில மோட்டிவேஷன் கொடுக்கும்போது நம்ம அந்த பிளானை வந்து புரியாம போயிடுது. அது மாதிரி கரெக்டா நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து அங்க உள்ள நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம லீடருக்கு புரியும். நீங்க குறிப்பா எடுத்துக்காட்டு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ரீபர்த் ஐடி நம்மளுக்கு 1 வருது, 8 மடங்கா பெருகுது, 8 வருது, நம்ம லீடர் சொல்றாங்க. அந்த ரீபர்த் ஐடியா சார் என்ன பண்றாங்கன்னா ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்க. அது வந்து அவங்களுக்கு கேட்கிற நம்மளுக்கு புரியும், சார் வந்து ரீபர்த் ஐடி தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்கன்னு. ஆனா புதுசா வர்றவங்களுக்கு அது தெரியல. அதனால வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கொஞ்சம் இல்லாம இது என்ன கம்பெனி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. வணக்கம் சார், கண்டிப்பா நம்ம இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்த்துக்களையா. நமக்கு நம்ம டைம் முடிஞ்சிச்சு, நம்ம 7 மணிக்கு முடிக்கணும். கண்டிப்பா ஒரு நாட்கள் அதை பத்தி பேசலாம். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. அழகாக தெளிவாக ஸ்பீடு கிரிப்டோ திட்டத்தை அனைவரும் புரியும் வண்ணம் எடுத்துரைத்த திரு செந்தில்குமார் சார் அவர்களுக்கு நன்றி. காலை முதல் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய திரு ஈஸ்வரன் சார் அவர்களுக்கும் நன்றி. நம்ம பேசுற மாதிரி தான் நம்ம நியூ கோடிங் கொண்டு வரதுக்காக இன்றும் நாளையும் நம்மளுடைய சிஸ்டம் வந்துட்டு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா ஆன் ப்ராசஸிங்லேயே அது போச்சு அப்படின்னாக்கா சம் ஜம்பிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணி அந்த நியூ கோடிங் அப்டேஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 நாட்கள் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸ்பீட் கேஷுக்கும் ஸ்பீடு கிரிப்டோவுக்கும் இந்த தகவலை புதிய நண்பர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி ஐடி எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸ்பீட் கேஷுக்கான அந்த நியூ கோடிங் சிஸ்டம் ஓப்பன் ஆன உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது ரொம்ப சிறப்பாக, ரொம்ப எளிமையாக இருக்கும். யாருக்கும் எந்த சிரமம் இருக்காது. யாருக்கு தொகை போகணுமோ அவர்களுக்கு நேரடியாக அனுப்புற மாதிரி இருக்கும். அதுல அப்ரூவல் அழகா தெளிவா மக்கள் தருவாங்க. ஏன்னா அப்கிரேடு கிடையாது, அப்ரூவல் மட்டும்தான் தெளிவா கொடுப்பாங்க. இதை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸ்பீடு கிரிப்டோ. ஸ்பீட் கேஷ்ல எப்படி சிஸ்டம் ப்ரொமோட்டரா வர்றதுக்கு நம்ம 12 நபர்களை நேரடியில பரிந்துரை பண்ணணுமோ, அதே போல ஸ்பீடு கிரிப்டோல நம்ம கிளப் இன்கம் வாங்குறதுக்கு நம்ம நேரடியில 12 நண்பர்களை நம்ம பரிந்துரை பண்ணியிருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் ஸ்பீடு கிரிப்டோல ஐடி கொடுக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் கிளப் இன்கம் வாங்கணும். அது தானாக நமக்கு கிடைக்கிறது. அது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அதுக்கான அந்த வீக்லி சீலிங் வச்சிருக்கு. அதே நம்ம
பயன்படுத்திக்கலாம். நம்ம அணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஸ்பீடு கிரிப்டோ இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அழகா தெளிவா நம்ம எடுத்து சொல்லுவோம். இன்று மாலை 5:30 மணிக்கு ஸ்பீடு கிரிப்டோ சார்ந்த பயிற்சி பட்டறை இருக்கு. இதுல நம்ம அணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரும் அழைத்து வந்து அமர வைத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம தெளிவுபடுத்தி விடலாம். இது நம்மளுடைய தலையாய கடமை. தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த ஜூம் அரங்கிற்கு நாம் வந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னாக்கா தகவல்களை நம்ம முழுமையா உள்வாங்கலாம், புரிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை எளிமையா நம்மளால கொண்டு செல்ல முடியும். பழகிற வரைக்கும் தான் கஷ்டம், பழகிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப எளிமை. இந்த ஜூம் மீட்டிங் ஸ்பீட் கேஷ் ஆகட்டும், ஸ்பீடு கிரிப்டோ ஆகட்டும், இந்த திட்ட விளக்கத்தினை நமக்கு அழகாக எடுத்து சொல்வதற்கு தயாராக இருக்கு. இதனை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து பயணிப்போம். நல்லதே நடக்கும்.